வணக்கம் அன்பான நேயர்களே. நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பூவனத்து குயிலே என்னும் நாவலைத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. உயிரே உணர்வே, உன்னை கண்ட நாள் முதலாய் உறக்கம் வராமல் தவித்த நேரமெல்லாம் நெஞ்சில் நிறைந்த உன் புன்னகை தொடரும் நினைவுகளாய். ஏய் கயல், அங்கே பாரேன், அந்த அணில் கொய்யாப்பழத்தை எவ்வளவு அழகாக கொத்தி தின்னுகிறது. கொள்ளை அழகு. கொஞ்ச நேரத்தில் இந்த காட்சியை என்னுடைய செல்போனில் படம் பிடித்துக் கொள்கிறேன் பார் என்று கூறிய வான்மதி சட்டென தன் மணிப்பாசிலிருந்து கைபேசியை எடுத்து புகைப்படம் எடுக்க தொடங்கினாள். இது மட்டும் என்று இல்லை வான்மதி, இன்னும் கண்டு மகிழ நிறைய காட்சிகள் இருக்கிறது. இன்னும் சற்று நேரம் இருந்தால் நிறைய புகைப்படங்களை, இயற்கை அழகினை நீ இந்த செல்லில் அடைத்துக் கொள்ளலாம் என்றாள் கயல்விழி, வான்மதியின் தோழி. கயல், இந்த இடத்தை விட்டு அகலவே மனசு வரவில்லை. இங்கேயே இருந்து விடலாம் போல, அவ்வளவு அழகுடி என்றாள் வான்மதி. அவள் மகிழ்ச்சிக்கு இடையூறாய் செல்போன் சினுங்கியது. ஓ, அம்மா பேசுகிறார்கள் என்று நம்பரை பார்த்து சொன்னவள் தன் அம்மா தேவகியோ அவளை எங்கிருந்தாலும் உடனே கிளம்பி வருமாறு கூறவும் மனம் சோர்ந்தாள். அம்மா மட்டும் காரணத்தை சொல்லவே மாட்டாள். நில் என்றால் நிற்க வேண்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும். சிறு வயதிலிருந்தே மிகவும் கண்டிப்பு. அம்மாவின் குணம் கண்டு அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். அம்மா சொல்படி கேட்டு நடமா என்று கூறிவிடுவார். பல நேரம் அவளுக்கு வீடு போர் அடிக்கும். டிவியில் நியூஸ் வைத்து பார்க்கலாம். மற்றபடி பெரும்பான்மையான நேரம் அவள் புத்தகத்துக்குள் தான் அடங்கி போவாள். வீட்டின் அமைதி வான்மதியை வெகுவாய் பாதித்திருக்கிறது. தோழிகள் கயல்விழியும் பாரிஜாதமும் தான் அவளுக்கு சற்றே மன ஆறுதல். இப்படி கண்டிப்புடன் இருக்கும் அம்மா பாரிஜாதத்தின் மீதும் கயல்விழி மீதும் மிகவும் அன்பாக நடந்து கொண்டது கண்டு பல நேரங்களில் வான்மதி ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார். ஒருவேளை அம்மாவுக்கு தன்னைத்தான் பிடிக்கவில்லையோ ஏனோ என்று குழம்பி போயிருக்கிறாள். அப்பா நடராஜனிடம் கேட்டால் மௌனமே பதிலாக கிடைக்கும். தம்பி விஜயன் மேல் அவளுக்கு பிரியம் அதிகம். அக்கா அக்கா என்று அவள் மேல் மிகவும் பிரியமாக இருப்பான். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் கயல்விழியும் பாரிஜாதமும் திருமணம் என்ற வாழ்க்கைக்குள் அடங்கி போவார்கள். ஆனால் தன் வாழ்க்கை நினைக்க நினைக்க தலை சுற்றியது. அவளால் சதானந்தனை மறக்க முடியுமா? முடியாதே. அதைவிட உயிரை விடுவது மேலல்லவா? ஆனால் அம்மாவும் அப்பாவும் அவள் காதலுக்கு சம்மதம் சொல்வார்களா? கேள்விகள் அவளை யோசிக்க வைத்தது. ஏய், என்னடி யோசனை? கயல்விழிதான் அவளை உலுக்கினாள். சட்டென நினைவுக்கு வந்தவள் போல் விழித்தாள் வான்மதி. சாரிடி, ஏதோ நினைவு, அதுதான் என்றாள். ஏதோ நினைவா அல்லது சதானந்தன் பற்றிய நினைவா என்றாள் கயல்விழி. முகம் சிவக்க, சரிதான் போடி, எப்போதும் என்னை ஓட்டுவதுதான் உனக்கு வேலை என்று பொய்யாய் கோபித்தாள். சதானந்தன் என்ற பெயரை கேட்டவுடனேயே அவள் உள்ளமும் உடலும் சிலிர்த்தது. சதானந்தனை அவள் முதலில் சந்தித்தது கல்லூரிக்கு டொனேஷன் கேட்க சென்ற போதுதான். மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் முதலாளிதான் சதானந்தன். மிகவும் கண்டிப்பானவன். அவனை வான்மதி சந்தித்தது மிகவும் சுவையான நிகழ்ச்சி. வான்மதி படித்தது ஒரு தனியார் கல்லூரி தான் என்றாலும் அங்கு படிக்கும் ஏழை மாணவ மாணவியருக்கு தொண்டுள்ளத்தோடு கட்டண குறைப்பு செய்யவும் தயாராக இருந்தார்கள். ஆனாலும் கல்லூரியின் நிதி பற்றாக்குறை காரணமாக அவர்களால் அதிக அளவில் பண உதவி செய்ய முடியாத நிலை. இதை அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு தெரிவித்த போது சிலர் தாங்களாகவே முன்வந்து கல்லூரிக்கு நிதியுதவி கேட்க ஒப்புக்கொண்டார்கள். அப்படி கல்லூரிக்கு நிதியுதவி கேட்க வான்மதி அந்த பிரபலமான கம்பெனியின் அதிபர் சதானந்தனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி அவள் அவனை சந்தித்த போது நடந்த நிகழ்வுகள் இன்னும் அவள் நெஞ்சில் பசுமையான நினைவுகளாய் நெஞ்சில் வலம் வரத் தொடங்கியது. வான்மதி அந்த கம்பெனியின் முன் நின்றபோது வியப்பில் ஆழ்ந்து போனாள். எத்தனை பெரிது! நகரத்தில் மிகவும் பிரபலமானதும் கூட. இதன் நிறுவனர் மிகவும் திறமைசாலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். டொனேஷன் என்றவுடன் முகம் சுளிக்காமல் அந்த பெண் மிகவும் மரியாதையுடன் அவளை அமரச் சொன்னாள். நெஞ்சு படபடப்புடன் வான்மதி அழைப்புக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 2. எண்ணத்தில் இருந்து நினைவுகள், நிஜத்தில் தெரிந்த உண்மை காரணம், புரிந்தும் புரியாத உணர்வுகள், கண்களின் கனவாய் மாறிய கோலம், இதோ நினைவு பொக்கிஷமாய். தனக்கு அழைப்பு வரும் என்று காத்திருந்த வான்மதிக்கு சற்று பதட்டமாக கூட இருந்தது என்று கூறலாம். ஏனெனில் அவள் முதலில் கல்லூரி நிதிக்காக வந்தது அந்த கம்பெனிக்கு மட்டுமே. கிடைக்க வேண்டும் என்ற பதட்டத்தை விட எதுவும் அவமரியாதையாக உள்ளே நடந்துவிடக் கூடாதே என்ற தவிப்பும் அவளிடம் இருந்தது. மேடம், உங்களை எம்டி வரச் சொல்கிறார் என்றாள் அந்த ரிசப்ஷன் பெண்மணி. புன்முறுவலுடன் அவள் கூறிச் சென்றது சற்றே ஆறுதலை தந்தது. உள்ளே சென்ற வான்மதி எம்டி இருக்கையில் அமர்ந்திருந்தவனைக் கண்டு திகைத்து நின்றாள். அண்ணாந்து பார்க்கும் உயரத்துடன் மிகவும் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் வசீகரச் சிரிப்புடன். எஸ், ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்று சொன்னவளை
வியப்பு மேலிட விழி உயர்த்தி பார்த்தாள் வான்மதி. எவ்வளவு நேரம் அவள் அவனை பார்த்தாளோ அவளுக்கே தெரியாது. ஹலோ மிஸ் என்று அவன் சொடக்கு போட்டு அழைக்கவும் சட்டென நினைவுலகத்திலிருந்து நிகழ்வுக்கு வந்தாள் வான்மதி. நிலைமை புரிந்தவளாய் தன்னை நினைத்தே வெட்கியவளாய், சாரி சார், நான் நான் என்று தடுமாறியவளை பார்த்து மேலும் சிரித்தான் சதானந்தன். நான் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாம் என்றால் நீங்கள் தாராளமாய் சொல்லலாம் என்றான் அவன். மீண்டும் அவனிடம் சாரி சொல்லிவிட்டு தான் வந்த விஷயத்தை அவனிடம் தெரிவித்தாள் வான்மதி. அவள் சொன்னதை முழுவதும் கேட்ட சதானந்தனோ, சோ, உங்கள் கல்லூரி நிர்வாகம் பொருளாதார ரீதியாக சிரமப்படுகிறது என்கிறார் என்றான் அவன். அவன் பேச்சை மறுத்தவள், பொருளாதார ரீதியான உதவியை செய்ய தயாராக இருக்கிறது, அதற்கு உங்களைப் போன்ற நல்ல உள்ளங்களின் ஆதரவும் தேவைப்படுகிறது என்கிறேன் என்றாள் வான்மதி. விழிகள் ஆச்சரியத்தில் விரிய மீண்டும் அவளை பார்த்து புன்னகைத்தான் சதானந்தன். பரவாயில்லையே, மிகவும் நன்றாக பேசுகிறாயே என்றான். வான்மதி மிகவும் அழகான பெயர், என்ன டிகிரி என்று கேட்டவனிடம் BA ஆங்கில இலக்கியம் சார் என்றாள். ஓ என்றவன், நிச்சயம் நான் உங்கள் கல்லூரிக்கு உதவுகிறேன், இது சம்பந்தமாய் உன் கல்லூரி நிறுவனத்திடம் பேசுகிறேன் என்றான். தேங்க்யூ வெரி மச் சார், இந்த உதவியை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் என்றாள் வான்மதி. வேறு யாராவது வந்திருந்தால் நிச்சயம் நான் இவ்வளவு நேரம் பேசியிருப்பேனா என்பது ஆச்சரியம்தான் வான்மதி. என்னமோ தெரியவில்லை, உன்னிடம் முகம் திருப்ப முடியவில்லை. அந்த வகையில் என்ன நினைத்து எனக்கே ஆச்சரியம் வான்மதி என்றான் சதானந்தன். அவன் தன்னை வான்மதி என்று அழைத்தது உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தந்தாலும் அதற்கு அவனிடம் அவள் எந்தவித ஆட்சேபனையும் கூறவில்லை. அதற்கு காரணமும் இருந்தது. தன்னை விட வயதில் பெரியவனாக இருப்பதும் தங்கள் கல்லூரிக்கு நிதியுதவி அளிக்கிறேன் என்று கூறியதும் தான் காரணம். இல்லையென்றால் வான்மதி சும்மா இருப்பாளா என்ன? இதுவே வேறு யாராவது என்றால் என்ன ஆகியிருக்குமோ? ஆனால் சதானந்தன் அவளுக்கு அப்படி இல்லையே. ஏதோ அவனுடன் பல நாட்கள் பழகியது போன்ற உணர்வு. மனம் படபடத்தது. என்னுடன் வருவதற்கு உனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்றால் ஒரு நாள் என் வீட்டிற்கு வாயேன் வான்மதி. அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றான். அவளுக்குத்தான் மிகுந்த ஆச்சரியமாகி போயிற்று. இதுவரை ஓரிரண்டு முறை கூட அவள் அவனை பார்த்திருப்பாள் என்றால் நிச்சயம் இல்லை. அதற்குள் நீண்ட நாட்கள் பழகியவனைப் போன்று வீட்டிற்கு வாயேன் என்று கூப்பிடுகிறானே, இது அவ்வளவாக சரியில்லையே என்று எண்ணவும் செய்தாள். அத்தியாயம் 3. கண்டதும் காதலென்றால் சந்தேகம் கொள்வாயா கண்மணி? காலமெல்லாம் உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்க உள்ளம் துடிக்கும் தவிப்பை அறிவாயோ? சம்மதம் சொல்வாயோ உண்மை நேசத்துக்கு? அவள் மனதில் ஓடியவற்றை படித்தவனாய் சதானந்தன் அவளை பார்த்து புன்னகைத்தான். என்னடா, 2 முறை கூட பார்த்து பழகவில்லை, அதற்குள் வீட்டிற்கு கூப்பிடுகிறான் என்று நினைக்கிறாயா என்றான் அவளை பார்த்து. தன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்கிறானே, ஒரு கணம் திகைத்தாள் அவள். சாரி, நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை என்றாள். இதற்கெல்லாம் சாரி சொல்ல வேண்டும் என்பதில்லை வான்மதி. என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? என் மீது நம்பிக்கை இருந்தால் வரலாமே என்றான் அவன். சட்டென, ஏன் நம்பிக்கை இல்லை? நீங்கள் என்ன புலியா சிங்கமா? என்னை என்ன கடித்து தின்று விடவா போகிறீர்கள்? இன்றே, ஏன் இப்போது கூட என்றால் நான் ரெடிதான் என்றாலே பார்க்கலாம். சட்டென பொங்கிய சிரிப்பை அடக்கியவனாய் சதானந்தனும் எழுந்து, குட், வான்மதி போலாமா என்று கூறி அவளுடன் வெளியில் நடந்தான். அந்த வரவேற்பு பெண் இவளையே குறுகுறு என பார்ப்பது புரிந்தது. மௌனத்திற்கு முடிவு கட்டும் விதமாக சதானந்தன் பேச ஆரம்பித்தார். வான்மதி, வீட்டில் நீ மிகவும் செல்லமோ? அம்மாவுக்கா அல்லது அப்பாவுக்கா என்றான் அவன். அவன் பேச்சு உற்சாகத்தை தர, 2 பேருக்குமே இல்லை சார். தப்பு என்றால் இருவருமே கண்டிப்புதான். எந்தவித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. அதிலும் அம்மா மட்டும் கொஞ்சம் கரார் பேர் வழிதான். அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அம்மாவுக்கு பாரிஜாதமும் கயல்விழியும் என்றால் மிகவும் பிடித்தம் சார். என்னை மட்டும். சட்டென கண்களில் நீர் நிரம்பியது. ஏன் வான்மதி, அவர்கள் உன் அம்மாதானே என்றான் சதானந்தன். அவர்கள் அவர்கள் என் சித்தி சார். என் அம்மா இல்லை. என் அம்மா நான் குழந்தையாக இருக்கும்போதே இறந்து விட்டார்கள். அதன் பிறகு சித்தி தான் என்னை வளர்த்தது எல்லாம். அப்பாவும் பாட்டியும் அம்மானு தான் கூப்பிடணும் சொன்னதால் எனக்கு சித்தி என்ற வார்த்தையே மறந்து விட்டது என்று கூட சொல்லலாம் என்றாள். அவனிடம் சற்று நேரம் அமைதி. பிறகு சாரி வான்மதி என்றான். எதற்கு என்றவளிடம், உன் அம்மா பற்றிய ஞாபகங்களை கிளறி உன்னை வேதனைக்குள்ளாக்கி விட்டதற்கு என்றான் அவன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றுமில்லை சார் என்றவளிடம், இந்த சார் மோர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சதா என்று அழைக்க கூடாதா வான்மதி என்றான் அவன். ஆச்சரியம் ததும்பும் விழிகளுடன் அவனை பார்த்தவள், நீங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்! உங்களை போய் நான் என்று நிறுத்தியவளிடம், எனக்கு மட்டும் என்ன 4 கால்கள் 8 கைகளாய் இருக்கிறது, பெரிய மனிதர் என்றாயே என்றான் அவன். சிரிப்பை அடக்கியவளாய், அதில்லை சார் சதானந்தன் சார். மீண்டும் சாரா என்று சோர்ந்தான் அவன். சாரி சதா, உங்களை நண்பராக ஏற்றுக்கொண்டாலும் சட்டென அப்படி கூப்பிட முடியவில்லை. அதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று நினைக்கிறேன் என்றாள்.
குட். இந்த பேச்சு எனக்கு பிடித்தமே வான்மதி என்றான் அவன். சதானந்தன் பெற்றவர்களுக்கு ஒரே மகன். மிகப்பெரிய தொழிலதிபர் வரிசையில் நின்று கொண்டிருப்பவன். கலைவாணியும் சிதம்பரமும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. பல நாள் வேண்டுதலுக்கு பிறகு பிறந்தவன் தான் சதானந்தன். அவன் பிறந்த பிறகு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கல்லூரி படிப்பை முடித்த கையோடு தந்தையிடம் இருந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் இதோ அவரை விடவும் பல மடங்கு முன்னேற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அதற்கு இடைவிடாத தளராத அவனுடைய உழைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இடையில் நடந்த நிகழ்வுகள் அவனுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டாலும் அதிலிருந்து மீண்டு அவன் தொழிலில் கவனத்தை செலுத்தியது அவர்களுக்கு ஆச்சரியமான விஷயமாகத்தான் தெரிந்தது. அத்தியாயம் 4. கண்ணே கண்மணியே, உன் கண்ணீரின் சுவடு கண்டு கலங்கிப் போகிறேன். பன்னீராய் உன் நெஞ்சினில் நிறைந்திருக்க நினைவுச் சாரலில் தினம் தினம் காத்திருக்கிறேன். வருவாயா அன்பே தென்றலாய். பெற்றவர்களுக்கு தெரியுமே அவன் தூங்காத இரவுகளின் சோகம். இருவரும் வெளியில் சொல்ல முடியாமல் அழுத அழுகைக்கு கடவுள் செவிசாய்த்தாரோ என்னவோ. இல்லையென்றால் இதுவரை பெண் என்று ஆரம்பித்தாலே எரிந்துவிடும் தன் மகன் தேவதை போன்ற அழகு நிரம்பிய பெண்ணுடன் காரில் வந்து இறங்குகிறான் என்றால் அவர்களால் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா என்ன? சிதம்பரம், கலைவாணி இருவர் முகங்களிலும் மகிழ்ச்சியின் ரேகை. வாமா என்று வரவேற்ற அவர்கள் புன்னகையுடன் நீதானே வான்மதி என்றார்கள். ஆச்சரியம் ததும்பும் விழிகளுடன் எப்படி எப்படி தெரியும் என்றாள் வான்மதி. சதாதான் சொன்னான் அம்மா நீ வருவதாக என்று அவர்கள் கூறவும் இன்னும் அவளுக்கு ஆச்சரியமாகி போயிற்று. அவன் முகத்தை பார்க்கவும் ரொம்ப சிம்பிள் வான்மதி, அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன் அவ்வளவுதான் என்றான் அவன். தன் சித்தி தேவகி என்றாவது ஒரு நாளாவது தன்னுடன் அன்பாய் அருகில் அமர்ந்து பேச மாட்டாளா என்று அவள் மனம் எத்தனை ஏங்கி இருக்கிறது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் நிறைவேறாமல் போனதுதான் ஆறாத ரணமாய் அவள் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. அதற்காகத்தான் கடவுள் இது போன்ற சந்தர்ப்பத்தை தனக்கு ஏற்படுத்தி தந்தாரோ என்று எண்ண தோன்றியது. என்னம்மா சிந்தனை? நீ இன்று இங்கு விருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றாள் கலைவாணி. சரி ஆண்டி என்றவள். சதா சார், உங்கள் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது என்றாள். இது அம்மாவுக்காக அப்பா கட்டியது, அதுதான் இத்தனை அழகாக இருக்கிறது என்றான் சதானந்தன். ஓ அப்படியா அங்கிள்? நிஜமாகவே வீட்டை அழகுபடுத்தி இருக்கும் முறை எல்லாம் வியப்பை தருகிறது. எத்தனை அழகு என்றால் மீண்டும் விழி விரித்தவாறு. அந்த பாராட்டெல்லாம் சதானந்தனுக்குத்தான் அம்மா சேர வேண்டும். அவன்தான் இந்த வீட்டை பார்த்து பார்த்து அழகுபடுத்துவது எல்லாம் என்றார் சிதம்பரம். உற்சாகம் தொற்றிக் கொண்டது வான்மதியிடம். ஏன் அங்கிள், உண்மையை சொல்லுங்கள். ஆன்ட்டியை நீங்கள் விரும்பித்தானே மணந்து கொண்டீர்கள் என்றாள் அவள். இப்படி அவளிடமிருந்து திடுதிப்பென்று வந்த கேள்வியை எதிர்பாராத சிதம்பரம் ஒரு கணம் திகைத்தார். மறுகணம் புன்முறுவலுடன் நீ நினைப்பது சரிதான் வான்மதி. இந்த கண்டதும் காதல் என்று சொல்வார்களே, அது என் வாழ்க்கையில் எத்தனை நிஜம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றார் அவர். அவர் கண்கள் கனவில் சஞ்சரிப்பது போல தெரிந்தது. அப்போது நான் பிசினஸ் செய்து சாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இருந்தேன் என்று கூட சொல்லலாம். என் அம்மா நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரம். அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் உறவென்று சொல்லிக் கொள்ள எனக்கு அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போதுதான் அம்மாவுக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்படி ஆனது. அங்குதான் நான் கலைவாணியை பார்க்கும்படி ஆனது. அவள் தன் அத்தையின் உடல்நிலை பற்றி விசாரிக்க வந்திருந்தாள். என் பார்வை அப்போதுதான் அவள் மீது விழுந்தது. நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் என்று ஒருவரை நாம் நினையாமல் போய்விடுவோம். ஆனால் நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற மனப்போராட்டம்தான் நம்மை இடைவிடாது வேண்டுதலாய் கடவுள் முன் மண்டியிடச் செய்கிறது. அவனின்றி அணுவும் அசையாது என்பது உண்மைதான். நான் கலைவாணியை பார்த்த அன்றிலிருந்து அவள் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து நின்றாள். திருமணம் செய்தால் அவளைத் தவிர வேறு ஒரு பெண் இல்லை என்னும் அளவிற்கு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னையும் அறியாமல் என் மனதில் நுழைந்து திருமணம் வரை யோசிக்க வைத்து விட்டாளே என்று. எனக்குள் இருந்த பிடிவாதம், வைராக்கியம், இடைவிடாத வேண்டுதல் எல்லாமாக சேர்ந்து மீண்டும் அவளை நான் ஒரு அம்மன் கோவிலில் சந்திக்க நேர்ந்தது. எல்லையில்லா சோகத்துடன் அமர்ந்திருந்த கலைவாணியை பார்த்து எனக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கரைபுரண்டோடியது. அதைவிட கலங்கிய கண்களுடன் அமர்ந்திருந்த கலைவாணிக்கு என்ன சோகமோ, முதலில் அது பற்றி விசாரித்து தெரிந்து கொள்வோம் என்று எண்ணி பக்கத்தில் இருந்த பெண்மணியிடம் அந்த பெண் ஏனம்மா இவ்வளவு சோகமாக அமர்ந்திருக்கிறார் என்றார். பாவம் தம்பி, அந்த பெண்ணுக்கு என்று யாரும் இல்லை. அத்தை வீட்டில்தான் இருந்தாள். இப்போது அத்தையே உயிருடன் இல்லை. நீ ஏன் இங்கு இருக்கிறாய், மூட்டையை கட்டி என்கிறார்களாம் அவர்கள் பெற்ற பிள்ளைகள். அந்த பெண்மணி சொன்னது சிதம்பரத்துக்கு மிகுந்த அதிர்ச்சிதான். அது அவளை நினைத்துத்தான். பாவம், இவள் இந்த சோகத்தை தாங்காமல் தான் இப்படி அமர்ந்திருக்கிறாளோ. கடவுளே, இவளுக்கு ஆதரவாக இருக்கத்தான் என்னை அனுப்பினாயோ என்று மனதிற்குள்ளேயே உரு போட்டான். எப்படி அவளிடம் பேசுவது என சற்று நேரம் தயங்கினான். எவ்வளவு நேரம்தான் தயங்குவது என்று எண்ணியவன் துணிந்து அவளிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். சிதம்பரம் கோவிலில் உங்களை மணந்து கொள்ள பிரியப்படுகிறேன் என்று சொன்னபோது கண்ணீர் பெருக கடவுளைத்தான் அவள் வணங்கி நின்றாள். அதன் பிறகு நடந்தது எல்லாம் அவர்களுக்கு கனவு போலத்தான் இருந்தது. சிதம்பரம் தொழிலில் மிக வேகமாக முன்னேறி முதலிடத்தை பிடித்தது. குழந்தை வரம் வேண்டி அவர்கள் கோவில்களுக்கு சென்றது.
அதன் பிறகு கலைவாணி சதானந்தனை பெற்றெடுத்து மகிழ்ந்தது என நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தங்கள் கதையை அவர்கள் வான்மதியிடம் கூறி முடித்தபோது அவளுக்கே கண்களில் நீர் நிறைந்திருந்தது. ஆன்ட்டி, நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர முடிகிறது. உங்களை அங்கிளை நினைத்து பெருமையாக இருக்கிறது என்றாள் புன்முறுவலுடன். வான்மதி, நீ இப்படியே அம்மா அப்பா புகழ் பாடிக்கொண்டிருந்தால் மதிய உணவு அவ்வளவுதான். எனக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா என்றான் சதானந்தன். சமையல் ரெடியப்பா, முதலில் கை கழுவி விட்டு வாருங்கள் என்று கூறி மதிய சமையலை பரிமாறும் வேலையில் ஈடுபட்டாள் கலைவாணி. சதா சார், எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டி எவ்வளவு சுறுசுறுப்பு! இப்போதுதான் புரிகிறது நீங்கள் எப்படி இத்தனை சுறுசுறுப்புடன் தொழிலில் வெற்றி கண்டிருக்கிறீர்கள் என்று என்றாள் வான்மதி. சதானந்தன் வாய்விட்டு நகைத்தான். சரிதான், இப்போது என் புகழ் பாட ஆரம்பித்து விட்டாயா வான்மதி? இதோ பார், நான் அம்மா மாதிரி என்றே வைத்துக் கொள்வோம். அதில் உனக்கு மகிழ்ச்சி தானே என்றான் அவன் அவளையே குறுகுருவென்று பார்த்தவாறு. ஒரு கணம் அவன் பார்வையின் பொருள் விளங்காமல் விழித்தாள் அவள். சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினாள் வான்மதி. அதன் பிறகு அவர்கள் 2, 3 முறைதான் சந்தித்திருப்பார்கள். கல்லூரிக்கு அவன் நிதியுதவி செய்ததில் கல்லூரி நிர்வாகமே பூரித்துப் போனது. சில மாதங்களாக அவன் புகழ் எங்கும் பாடிக்கொண்டிருக்க கண்டான். அத்தியாயம் 5. கண்மணியே, உன்னை கண்ணுக்குள் மணியாக வைத்துப் பார்க்க எண்ணி எடுத்த முயற்சிகளெல்லாம் காதலின் சுவாசமே என்றால் என்னை ஏற்பாயோ என்னவளே? ஏன் இந்த மௌனமென்று எண்ணத் தோன்றுகிறதே? தடை தகர்ப்பாயா தளிரே? அந்த ஒரு சில சந்திப்புகளிலேயே சதானந்தன் அவள் மனதில் மிக உயர்ந்த இடத்தில் அமர்ந்து விட்டான் என்பதை அவள் அறிந்தபோது மனம் ரெக்கை கட்டி பறப்பது போல் இருந்தது. தினசரி அவன் நினைவுகளோடு தான் அவள் பயணித்தாள் என்று கூட சொல்லலாம். இது எப்படி நடந்தது? இதுபோல் நடப்பது சரியா தவறா என்றெல்லாம் அவள் எண்ணி பார்க்கவில்லை. காதல் அவன் மேல் தனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டபோது அவளுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்த அவளுக்கு மனம் இல்லை. அதைவிட அவனுக்கும் தன் மேல் விருப்பம் இருக்கும் தானே என்று நினைக்கத் தோன்றியது அவளுக்கு. வான்மதிக்கு இது போன்ற நினைவு என்றால், சதானந்தன் மனதிலோ வான்மதியின் நினைவு உறங்க விடாமல் அலைக்கழித்தது. அழகும் அறிவும் அன்பும் நிறைந்த வான்மதி தன் வாழ்க்கை துணையானால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டதும் காதல் என்றபோது தான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது இன்னும் அவனுக்கு நினைவில் இருந்தது. ஆனால் தன் வாழ்வில் அந்த நிலை வந்தபோதுதான் அவனுக்கு எல்லாமே புரிந்தது. அன்று வான்மதி வீட்டிற்கு சதானந்தன் வந்தபோது அவள் தாய் தேவகியுடன் பேசிக் கொண்டிருந்தான். இவளுக்கு மனம் படபடத்தது. அம்மாவிடம் என்ன பேசிக் கொண்டிருப்பான்? அதுவும் தனியாக வந்திருக்கிறான். மனம் குறுகுருவென்று அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்க, இவளை கண்டவுடன் தாய் தேவகி சற்றே முகம் மாறுவது தெரிந்தது. இங்கு வந்து உட்கார் வான்மதி, அவள் அம்மா தேவகி கூறினாள். சற்றே படபடப்புடன் அமர்ந்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த சதானந்தனோ அவள் அன்னையை பார்த்து, நீங்களே வான்மதியிடம் கேட்டு விடுங்களேன் என்றான். என்ன கேட்கச் சொல்கிறான் என்று புரியாமல் குழம்பியவளை யோசனையுடன் பார்த்த தேவகியோ, ம் வான்மதி, உனக்கு சதானந்தனை மணந்து கொள்ள விருப்பம்தானே என்றாள். முகத்தில் அதிர்ச்சியும் திகைப்பும் ஒரு சேர அவள் சதானந்தனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். நடப்பது எல்லாம் நிஜமா அல்லது கனவா என்று தெரியவில்லை அவளுக்கு. ஒரு கணம் ஒரு கணம்தான். ஆனால் ஆனால் இதோ அவள் விரும்புகின்ற சதானந்தன் தன் அன்னையின் எதிரில் அமர்ந்து அவளை பார்த்து சிரிக்கிறானே, இது பொய்யில்லையே. மனம் ஜிவ்வென்று வானத்தில் பறப்பது போல் உணர்ந்தாள். சம்மதம் அம்மா என்றாள் தலைகுனிந்த வண்ணம். அவன் புன்னகை விரிந்தது. ஏன், தேவகி கூட சிரிப்பது போல் தெரிந்தது. சரி, நீ உன் அறைக்குச் செல் வான்மதி, மற்றதை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் என்றாள் அவள் அன்னை. அவள் பார்வை ஒரு கணம் சதானந்தனிடம் படிந்து மீண்டது. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த கண்கள் அவளுக்கு எதையோ உணர்த்துவது போல் இருந்தது. அவன் ஏதாவது தன்னிடம் சொல்ல வருகிறானோ என்ற தயக்கம் அவளிடம் இருந்தது. ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பது போல சதானந்தன் மீண்டும் தேவகியுடன் பேச ஆரம்பித்து விட்டான். இருவருக்கும் இடையில் 7 வருடங்கள் வித்தியாசம் இருந்தாலும் வான்மதியின் மனதில் சதானந்தன் மிகப்பெரிய இடத்தில் அமர்ந்திருந்தான். அவளை பொறுத்தவரை அவன்தான் ஹீரோ. அவனைத் தவிர வேறு ஒருவனை தன் வாழ்க்கை துணைவனாக கற்பனை கூட செய்ய முடியாத நிலையில் இருந்தாள் அவள். கற்பனையில் கண்டு மகிழ்ந்தது நிஜத்தில் நடக்கப் போகிறது என்று எண்ணிய போது வான்மதி அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கத் தொடங்கினாள். ஆனால் வான்மதியின் அம்மா தேவகியோ சதானந்தனிடம், தாராளமாய் நீங்கள் அவளை மணந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். வான்மதி நான் பெற்ற மகளில்லை. அவள் அம்மா அவளை பெற்றவுடன் இறந்து போனாள். என்னதான் நான் அவளை வளர்த்தவள் என்றாலும் நான் ஒன்றும் பெரிய தியாகி என்று எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு என் மகன் விஜயன் மேல்தான் பிரியம் அதிகம். இவளுக்கு நகை சீர் என்றெல்லாம் என்னால் செய்ய முடியாத காரணம் எனக்கு என்று இருப்பதை நான் மற்றவர்களுக்கு தர விரும்பவில்லை. புரிகிறதில்லையா உங்களுக்கு என்றாள் அவள் சதானந்தனை பார்த்து.
அவளுடைய குணத்தை வெளிப்படையாக சொன்னதை எண்ணி அவன் சற்றே வியக்கச் செய்தான். நிறைய பேர் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு சதி வேலையில் ஈடுபடுவதை பார்த்திருக்கிறான். ஆனால் இவர்கள் வெளிப்படையாக சொல்லி தன்னுடைய நியாயம் என்பது போல் பேசவும் அவனால் அதை எத்தனை சதவீதம் சரி என்று மதிப்பீடு செய்ய முடியவில்லை. ஆனால் அவனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. வான்மதி அன்பில்லாத ஒரு கூண்டில் அடைபட்டிருக்கிறாள் என்பதுதான் அது. எத்தனை சீக்கிரம் அவளை இந்த கூண்டிலிருந்து வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று எண்ணினான். அவன் எண்ணியது போலவே எல்லாம் நடந்தது. மணவறையில் அவன் அவள் கழுத்தில் தாலி கட்டும்போது அவளுக்குள் ஒருவித சிலிர்ப்பு. அவன் தன் அழுத்தமான பார்வையை அவள் மேல் பதித்தபோது அவளுக்குள் எழுந்த படபடப்பு எல்லாமே அவளுக்குள் ஒருவித இன்பமான சூழலைத்தான் சிருஷ்டித்திருந்தது. சதானந்தன் தன் திருமணத்தை தடபுடலாக நடத்தவில்லை. மிகவும் எளிமையாகவே கோயிலில் செய்ய பிரியப்பட்டான் என்பதால் முக்கியமான உறவினர்கள் தவிர நண்பர்கள் வட்டம் என்று சிலர் பலர் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததில் தேவகிக்கும் அவள் கணவர் நடேசனுக்கும் மகிழ்ச்சியே. அத்தியாயம் 6. என்னவனே, எண்ணியது ஈடேறியது கண்டு இன்பமே என்றாலும் நீ மனமானவன் என்பதையறிந்து துடித்துப் போனேனே, மறைத்தாயே என்னிடம் மன்னிப்பேனா உன்னை. சதானந்தனின் புன்னகை மனதில் அழுத்தமாக படிந்திருக்க மனதில் ஒருவித படபடப்புடன் கையில் பால் டம்ளருடன் உள்ளே சென்றாள் வான்மதி. அறையில் அவளை எதிர்கொண்ட சதானந்தனோ மிகவும் இயல்பாய், என்ன வான்மதி, நீ மகிழ்ச்சியா இருக்கிறாய் அல்லவா என்றான். ஏன் இப்படி கேட்கிறான்? ஒன்றும் புரியாமல் அவனை ஏறிட்டவளை கண்ணில் குறும்புடன், இல்லை வான்மதி, நடப்பது எல்லாம் கனவோ என்று எண்ணிவிட்டாயோ என்றுதான் என்றான். முகம் சிவக்க, அதெல்லாம் நினைத்தது நிஜம் என்றாலும் உங்களைத்தான் மணக்க வேண்டும் என்று நான் எண்ணியது உண்மை என்றாள். மெல்ல அவள் அருகில் வந்து நின்றவன், எனக்கு நீ ஒரு வாக்கு தர வேண்டும் வான்மதி என்றான். வாக்கா? என்ன வாக்கு என்றவளை, நான் எது செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் என்று உனக்கு என் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இல்லையா என்றான். நிச்சயமாக, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு என்றாள் வான்மதி. எந்த சந்தர்ப்பத்திலும் என்னை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்று நீ எனக்கு வாக்கு தர வேண்டும் என்றான் அவன். உங்களைத்தான் மணக்க வேண்டும் என்று காத்திருந்து மணந்தவள் நான். பிரிவு பற்றி ஏன் நினைக்கப் போகிறேன்? வீணான பயம் ஏன் உங்களுக்கு என்றாள் அவள். அத்தை இந்த பாலை அருந்தச் சொன்னார்கள் என்றவளிடம், அது மட்டும்தான் சொன்னார்களா என்றான் கேள்வியுடன் அவளை. வெட்கத்தில் தாழ்ந்த அவள் முகத்தை கையில் ஏந்தினான் சதானந்தன். தோட்டத்து அழகினை பால்கனியில் இருந்து அவள் பார்த்து கொண்டிருந்த போதுதான் சதானந்தனின் குரல் அவளை நிகழ்காலத்துக்கு இழுத்து வந்தது. என்ன வான்மதி, இன்னும் கனவுதானா என்றவனை அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இல்லை, நான் தோட்டத்தை என்றவளின் முகத்தை நிமிர்த்தியவன், இந்த முழு நிலா எனக்கே எனக்கென்று ஆனதை எண்ணி நான் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறேன் தெரியுமா என்றான். அவன் வார்த்தை தந்த பரவசம் மனம் முழுவதும் வியாபித்திருக்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்க வேண்டுமே, அத்தை கூப்பிடுவார்கள் என்று அவனை விலக்கி கொண்டு விரைந்தாள். அவளையே பார்த்த வண்ணம் புன்னகையுடன் படியிறங்கி கீழே சென்றான் சதானந்தன். கீழே டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடும் போதுதான் அவள் அந்த குழந்தையை கவனித்தாள். திவ்யா, எதையும் மீதம் வைக்காமல் ஒழுங்காக சாப்பிடு என்றான் சதானந்தன். அவளால் அந்த குழந்தையை விட்டு கண்களை அகற்ற முடியவில்லை. எவ்வளவு அழகு! என்ன, கிட்டத்தட்ட 4 வயதுதான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. சதானந்தன் மேல் பாசமாக இருக்கிறதே. அவனும் அந்த குழந்தையுடன் பாசமாக பழகுவதை பார்த்தால் இது நெருங்கிய உறவினர்கள் குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். உங்கள் மேல் இவளுக்கு மிகவும் அன்பு போல் தெரிகிறது. உன் பெயர் என்னம்மா என்றாள். என் பெயர் திவ்யா என்றது குழந்தை. சற்று நேரத்திற்கெல்லாம், நான் உங்களை அம்மானு கூப்பிடட்டுமா என்றது. அனைவரையும் திகைப்புடன் பார்த்தாள் வான்மதி. அவள் திகைப்பை உணர்ந்தவனாய், வான்மதி, திவ்யாவின் அம்மா அவள் பிறந்த உடனேயே இறந்து விட்டார்கள் என்றான். என்னது, இத்தனை அழகான குழந்தைக்கு தாய் இல்லையா? கடவுளே, ஏன் இந்த சோதனை? இந்த பிஞ்சு வயதிலேயே தாயை இழந்ததினால்தான் தன்னை அம்மா என்று அழைக்கவா என்று அனுமதி கேட்கிறதோ? மனம் துடிக்க, என் கண்ணே என்று கண்ணீருடன் அக்குழந்தையை அணைத்து கொண்டாள். அம்மா, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்களா? மழலையில் கேட்ட வித்யாவின் கன்னத்தில் முத்தமிட்ட வான்மதி, ஓ, என் வித்யா குட்டிக்கே இப்போது காலை உணவை ஊட்டிவிட வேண்டும், அவ்வளவுதானே? இதோ அம்மா ஊட்டி விடுகிறேன், நீ சமத்தாய் சாப்பிடுவாயாம் என்றாள் புன்னகையுடன். பார்த்து கொண்டிருந்த சதானந்தனின் முகத்தில் திருப்தி நிலவியது. அத்தியாயம் 7. கண்ணே மணியே, உன் மழலை குரல் கேட்டு மகிழ்ந்தேனே, மாலையிட்ட மணாளனை மறந்தேனே, பெறாமல் கிடைத்தாலும் நீயும் பெற்ற மகளுக்கு சமம்தானே, உணர்வாயா கண்மணியே, நீ அன்பில் நனைந்த மலரென்று. திவ்யா பற்றிய உண்மை வான்மதிக்கு தெரிய வாய்ப்பில்லைதான். ஆனால் உண்மை தெரியும் பொழுது அவள் அதை எப்படி எடுத்துக்கொள்வாள் என்ற கவலையும் அவனுக்கு இருந்தது. அம்மாவிடமும் அப்பாவிடமும் அவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. தன் முந்தைய வாழ்வு பற்றி வான்மதிக்கு தெரியப்படுத்துவதுதான் சரி என்று சொன்னபோது அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். அதை ஒரு கடந்த காலம் என்று நீயே சொல்லும்போது எதற்காக அதை பற்றி வான்மதியிடம் சொல்லி
பிறகு ஏற்படும் மனசஞ்சலத்திற்கு நாமே வழிவகுக்க வேண்டும் என்றனர். ஆனால் எது எப்படியாயினும் இது பற்றி வான்மதிக்கு நிச்சயம் ஒரு நாள் தெரியத்தான் போகிறது. அப்போது அதை அவள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாள் என்ற மிகப்பெரிய கேள்வியும் சதானந்தன் மனதில் விஸ்வரூபம் எடுத்தது. ஆனால் அந்த கவலை எல்லாம் திவ்யா மேல் அவள் காட்டிய அன்பில் மறந்து போனது. அப்பா, நான் அம்மா என்றுதான் இவங்களை கூப்பிடுவேன், சரிதானே என்றாள் திவ்யா. ஐயோ பாவம், என்னை அம்மா என்று அழைப்பது போல் சதானந்தனையும் அப்பா என்று அழைக்கிறாள் போலும். இத்தனை சிறிய வயதில் பெற்றோரை இழப்பது கொடுமைதான் என்று அறிந்து வருந்தினாள். இருவர் மேலும் பார்வையை மாறி மாறி பதித்த சதானந்தனோ தன் வழக்கமான பணியை பார்க்க கிளம்பினான். திவ்யாவும் அவனுடன் கிளம்பினாள். மனைவியிடம் கூறிவிட்டு திவ்யாவை பள்ளியில் விட்டுவிட்டு அலுவலகம் சென்று விட்டான் சதானந்தன். வான்மதிக்குத்தான் மிகவும் போர் அடித்தது. தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் அத்தை என்று கூறி கிளம்பினாள். அது மிகப்பெரிய தோட்டம். பொதுவாக தோட்டம் உள்ள வீடுகளை இன்றைய காலகட்டத்தில் பார்ப்பது அரிதுதான் என்றாலும் சிதம்பரம் கலைவாணியின் விருப்பப்படி வடிவமைத்ததுதான் அந்த தோட்டம் வைத்த வீடு. அதை பராமரிக்கவென்று நீண்ட காலமாக அந்த தோட்டத்திலேயே குடிசையில் வசிப்பவர்தான் வயதான ராமமூர்த்தி தாத்தா. சதானந்தன் அவரை தாத்தா என்றுதான் அழைப்பான். ஓரளவு அவருக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தது. அந்த குடும்பத்து மனிதர்கள் மேல் அளவு கடந்த பிரியம் வைத்திருப்பவர். சதானந்தனுக்கு திருமணம் என்றவுடன் பெருமகிழ்ச்சியுடன், ஐயா, தம்பியின் வாழ்க்கை சரியாயிடுச்சு என்ற நம்பிக்கையை எனக்கு புது தெம்பு தருகிறது என்றார். அவர் அந்த குடும்பத்தின் மேல் வைத்துள்ள விசுவாசம் மிக பெரிது. வயதான மனைவி சமீபத்தில் தான் இறந்து போனாள். அதன் பிறகு அவருக்கு அந்த தோட்டம்தான் உயிர் நாடி எனலாம். 3 வேளையும் சாப்பாடு கலைவாணி கொடுத்தனுப்பி விடுவாள் என்றாலும் புது துணி, இருக்க இடம், உணவு, சம்பளம் என எல்லாம் அவர்கள் கொடுத்தது அவர் நெஞ்சை நெகிழச் செய்வதாய் இருந்தது. பணம் வாங்க அவர் மறுத்தபோது சதானந்தன் அவர் பேரில் அதை வங்கியில் செலுத்தினான். தேவைப்படும் போது எடுத்துக் கொள்ளுங்கள் தாத்தா என்று. ஆனால் அவருக்கு எதற்கு இனி அந்த பணம் தேவைப்பட போகிறது என்று இருந்து விட்டார். வீட்டில் புகைப்படத்தில் இருந்த தன் ஒரே மகளை எண்ணி கலங்கினார். கை குழந்தையை பெற்றெடுத்து விட்டு போனாயே மகளே, உன் குழந்தை என் பேத்தி இப்போது எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லையே அம்மா ரஞ்சனி. நீதான் தெய்வமாக இருந்து உன் மகளை காக்க வேண்டும் என்று வேண்டினார். புகைப்படத்தில் தொங்கிய தன் மனைவி வேலாயின் மேல் பார்வை பதிந்தது. நீ இருந்தவரை உன் பேத்தி பற்றிய கவலையிலேயே வாழ்ந்து மடிந்து போனாயே, இதோ இனி எனக்கு அந்த கவலை என்று எண்ணி வருந்தினார். அவர் அழுகை எத்தனை நேரம் நீடித்ததோ தெரியாது. தோட்டத்தில் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டு குடிசையை விட்டு வெளியே வந்தவர் வான்மதி நடந்து வருவதை பார்த்து புன்னகைத்தார். வாமா, நான் தான் இந்த தோட்டத்தை பார்த்து பராமரிப்பவன், ராமு தாத்தான்னு சின்னையா கூப்பிடுவாருங்க என்றார். அவரை பார்த்து புன்னகைத்தவர், நான் தாத்தானே கூப்பிடுகிறேன். ஏன் தாத்தா, இவ்வளவு அழகான தோட்டத்தை நீங்கள் தானே வடிவமைத்தீர்கள் என்றால் வியப்புடன். அவர், இல்லம்மா, பெரியம்மா சொல்ல சொல்ல செய்ததுதான் என்றார். அத்தியாயம் 8. அன்பே ஆருயிரே, உயிராய் எண்ணியே உன்னை விட்டு பிரிய மனம் விரும்புமோ? மறைத்தவனிடம் மனம் கூடுமோ? ஏனிந்த தடுமாற்றம்? தவிப்பின் காரணம் கண்ணில் வழியும் நீரின் சுவடுகளாய் உணர்வாயா என்னை உயிரே? கலைவாணியின் பேரில் அவளுக்கு மதிப்பு கூடியது. எத்தனை ரசனை அத்தைக்கு! இது போன்ற தோட்டத்தை வடிவமைக்க எத்தனை சிரமப்பட்டிருக்க வேண்டும்! அதைவிட அதை பராமரிக்க இந்த பெரியவர் பிரயத்தனப்படுகிறாரே, இதுவல்லவா மிகப்பெரிய விஷயம் என்று எண்ணினாள். ராமமூர்த்தி அந்த தோட்டத்தை சுற்றி காண்பித்தார். ஒவ்வொரு செடிகளை பற்றியும் அவர் விவரித்துச் சொல்லும்போது அவளுக்கு திகைப்பாக இருந்தது. இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்களே என்றாள். வயசானாலும் ஞாபகம் அப்படியேதான் தாயி இருக்கு. உன்னை பார்த்தால் என் பேத்தி போல் தெரிகிறது. இப்போது எனக்கு ஒரு பேத்தி மட்டும் இருந்திருந்தால் உன் வயதுதான் இருக்கும் என்றார். அவர் கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் தெறித்து விழ கண்டாள். தாத்தா, ஏன் அழுகிறீர்கள்? என்னை உங்கள் பேத்தியாக எண்ணிக்கொள்ளுங்களே என்றாள். மனதிற்குள் அந்த பெரியவர் மேல் ஒரு இனம் புரியாத பாசமும் பற்றும் ஏற்பட்டது. சரி தாயி என்றவர், சும்மா இருந்தால் தோட்டத்து பக்கம் வா தாயி, நான் உனக்கு செடிக்கு தேவைப்படும் உரம் பற்றி சொல்லித் தருகிறேன் என்றார். நிச்சயமாக தாத்தா என்றவள், இப்போது நேரமாகிவிட்டது, அத்தைக்கு வேறு சமையலில் உதவியாக இருக்க வேண்டும், வருகிறேன் தாத்தா என்று கூறிவிட்டு போனாள். ராமமூர்த்திக்கு மனம் லேசானதைப் போன்ற உணர்வு. சின்னையாவுக்கு ஏற்ற பெண், எத்தனை அன்பு! பாவம் சதானந்தன், யாரும் அறியாததா என்ன? மனம் பழையவற்றை எண்ணி துவண்டது. எது எப்படியோ, இனி சதானந்தன் வாழ்வில் மகிழ்ச்சியின் சாயல்தான். திவ்யாவிற்கும் ஒரு நல்ல அம்மா கிடைத்தாயிற்று என்று மகிழ்ந்தார். கலைவாணி மதிய சமையலை முடித்து விட்டிருந்தாள். இவள் உதவி தேவைப்படாது என்றும் அவளை ஓய்வெடுக்குமாறு கூறவும் வான்மதிக்கு மனம் சற்றே தடுமாறியது. தான் அத்தைக்கு அடுப்படையில் உதவி செய்யாமல் தோட்டத்தை சுற்றி பார்க்க சென்றது தவறோ என்று எண்ணினாள். ஆனால் அவள் எண்ணத்தை பொய்யாக்கும் விதமாக கலைவாணி அவளிடம், தோட்டத்தை பார்த்தாயா வான்மதி, உனக்கு பிடித்திருக்கிறதா என்றார். அத்தை, நீங்கள் தான் வடிவமைத்தீர்கள் என்று தாத்தா சொன்னார். மிகவும் அற்புதமாக செய்திருக்கிறீர்கள் அத்தை என்றாள். மருமகளின் புகழ்ச்சி மகிழ்ச்சியை தர அவள் தலையை கோதிய கலைவாணி, இனி இந்த வீட்டு மகாலட்சுமி நீதானம்மா,
எங்கள் எல்லோருக்கும் பிடித்தவள் நீதான் என்பதில் சந்தேகமே இல்லை என்றாள். என்ன இது, இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்களே என்று நினைக்கவும் செய்தாள் மனதிற்குள். அப்போதுதான் சதானந்தனின் கார் வரும் ஓசை கேட்டது. இதோ சதா வந்து விட்டான் போல தெரிகிறது என்று விரைந்தாள் கலைவாணி. ஆனால் வான்மதிக்கு கீழே செல்ல விருப்பமில்லை. தோட்டத்தை சுற்றி பார்த்த சோர்வு வேறு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்க முற்பட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் உறங்கியும் போனாள். அவளின் உறக்கம் கலையாத வண்ணம் போர்வையை நன்றாக போர்த்திவிட்டு கீழே சென்றான் சதானந்தன். தாயிடம் தோட்டத்தை சுற்றி பார்த்தாள் என்று சொன்னீர்கள் அல்லவாமா, அந்த சோர்வாக இருக்கும், அவளை எழுப்ப வேண்டாம் என்று கூறிவிட்டு போனான். எத்தனை நேரம் அசந்து உறங்கினாலோ தெரியாது. திவ்யா வந்து எழுப்பும் போதுதான் உறக்கம் கலைந்து எழுந்தாள். ஒரு சின்ன குழந்தை வந்து எழுப்பும் அளவுக்கு உறங்கி இருக்கிறாளே என்று தன்னை நினைத்தே வெட்கியவளா எழுந்து முகம் அலம்பி பொட்டிட்டு கொண்டாள். அம்மா, நீங்கள் மிகவும் அழகாயிருக்கிறீர்கள் என்ற திவ்யாவை, நீயும் தான் திவிக்குட்டி அழகாயிருக்கிறாய், உன் அழகில் நான் என்னையே மறந்து விட்டேனே என்றால் பார்த்து கொள்ளேன் என்றவளின் கன்னத்தில் என் செல்ல அம்மா என்று முத்தமிட்டு விட்டு கீழே ஓடினாள் திவ்யா. அவள் முத்தம் தந்த பரவசத்தில் திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் வான்மதி. திவ்யாவின் மேல் அவளுக்கு அன்பு பரவலாயிற்று. அம்மா அம்மா என்று திவ்யாவும் அவளிடம் ஒட்டி கொண்டாள். சதானந்தனுடன் பள்ளிக்கு செல்லும் வழக்கம் மாறி வான்மதி அவளை பள்ளிக்கு அழைத்துச் சென்று விடும் வழக்கம் உருவாயிற்று. அதை கண்டு திருப்தியுற்றவனாய் புன்னகைத்தான் சதானந்தன். அத்தியாயம் 9. மன்னவனே, உன்னை உயிராய் எண்ணிய என்னை உருக்குலைத்தாயே. நீ சொன்ன பொய்யினால் வலித்தது மனம் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். இனியும் உன்னுடன் இயல்பாய் இருக்க முடியுமா? உணர்விழந்தவளாய் நான். அன்றும் வழக்கம் போல் திவ்யாவை பள்ளியில் விட்டு வரும்போதுதான் அந்த பெண்மணி இவளை பார்த்து, ஓ, நீதான் திவ்யாவின் புது அம்மாவா என்று கேட்டார். திகைத்து போனாள் வான்மதி. என்ன சொல்கிறாள் இந்த பெண்மணி? இவள் இந்த பள்ளியில் ஆயா வேலை பார்ப்பவள் இல்லையா? திவ்யாவின் அம்மாவை இவள் பார்த்திருக்கிறாளா என்ற மனக்குழப்பத்துடன் அவளை ஏறிட்டாள். நான் நான் என்று தடுமாறியவளை பார்த்து, அதுதான் பாப்பா சொல்லிச்சேம்மா, நீ ரொம்ப நல்ல அம்மான்னு. இந்த காலத்துல 2ஆம் தாரமாய் கட்டி கொண்டாலும் பெறாத குழந்தையை தன் குழந்தையாய் எண்ணி சீராட்டும் குணம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு. நீ மவராசி, நல்லா இருப்பேமா என்று கூறிவிட்டு போனாள். அதிர்ச்சியுடன் சிலை போல் அசையாமல் நின்றாள் வான்மதி. தான் சதானந்தனை 2ஆம் தாரமாய் மணந்திருக்கோமா? அப்படியென்றால் அவன் அவன் ஏற்கனவே திருமணமானவன். அந்த விஷயத்தை தன்னிடம் மறைத்திருக்கிறான். ஏன், அவன் பெற்றோர்களும் தானே. குழந்தை திவ்யா அவனை அப்பாவென்று அழைக்கும் போதே அவள் சுதாரித்திருக்க வேண்டாமா? என்ன தைரியம் இருக்க வேண்டும் அவனுக்கு? மனதில் கோபம் அலை அலையாய் பொங்கி எழுந்தது. வீட்டிற்கு வந்தவளுக்கு மூச்சை அடக்க பெரிதும் சிரமப்பட வேண்டியிருந்தது. அன்று மதியம் சாப்பிட சற்று சீக்கிரமாகவே வந்து விட்டான் சதானந்தன். தன் அறையில் அமர்ந்திருந்தவளிடம், என்ன வான்மதி, கற்பனையில் கனவு காண்கிறாயா அல்லது என்னை பற்றிய நினைவா என்றான் சிரித்து கொண்டே. ஆமாம், உங்களை பற்றிய நினைவுதான். உங்கள் முதல் திருமணம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியிருப்பதால் என்று நிறுத்தியவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் அவன். என்ன அதிர்ச்சியாக இருக்கிறதா? எப்படி தெரிந்தது என்றா அல்லது தெரிந்து விட்டதே என்ற கவலையா என்று வெடித்தாள் அவள். அவள் பேச்சை கேட்ட சதானந்தனோ, இதோ பார் வான்மதி, இது உன்னிடம் நான் சொல்லத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் கடந்த காலம் பற்றி பேசி பிரயோஜனம் என்ன என்று தான் கூறவில்லை என்றான் அவன். பிரச்சனை அதுவல்ல சதானந்தன், உங்களை 2ஆம் தரமாக நான் மணந்து கொள்வேன் என்று எப்படி நம்பினீர்கள் என்றாள் அவள் கோபமுடன். முகமிருக, என் மேல் உனக்கு காதல் இருக்கும் என்ற எண்ணத்தில் என்றான் அவன். மண்ணாங்கட்டி, காதலும் இல்லை, கத்தரிக்காயும் இல்லை. நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இனியும் நான் உங்களுடன் சேர்ந்து வாழ்வேன் என்று கனவு காணாதீர்கள் என்றாள் அவள். உன்னிடம் நான் மறைத்தது உண்மைதான். ஆனால் உன் அன்னையிடம் நான் மறைக்கவில்லையே. முழுவதையும் கூறிவிட்டுத்தான் உன்னை மணந்தேன் என்றான் அவன். என்னது, சித்திக்கு தெரியுமா? அப்படி என்றால் தெரிந்துதான் தன்னை இவனுக்கு மணமுடித்து வைத்தார்களா? கடவுளே, இதுவே அவர்கள் பெற்ற மகளாக இருந்தால் இப்படி செய்வார்களா என்று எண்ணினாள். என்ன வான்மதி, அதிர்ச்சியாக இருக்கிறதா? நான் சொல்லாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றான் அவன். அந்த காரணத்தை எல்லாம் நான் கேட்க தயாராக இல்லை. சதானந்தன், என்னிடம் உங்கள் முதல் திருமணத்தை பற்றி மறைத்தது மாபெரும் தவறு. உண்மையை சொல்லி இருந்தால் நிச்சயம் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்க மாட்டேன். இனியும் நீங்கள் சொல்வதை நான் கேட்க தயாராக இல்லை என்றார். ஓ என்றவன், கண்ணையும் காதையும் பொத்திக் கொண்டு எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்பவளிடம் நானும் என் முந்தைய வாழ்வு பற்றி கூறப்போவதில்லை. என் மேல் உனக்கு உண்மையான காதல் இருக்கும் என்று நம்பித்தான் இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தேன். ஆனால் நீ எப்போது 2ஆம் தாரம் என்ற எண்ணத்தோடு பேசினாயோ, இனியும் நாம் சேர்ந்து வாழ்வதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். முடிவை முன்னிடமே விட்டு விடுகிறேன். இனி உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று விட்டு போனான். அழுகை அடக்க மாட்டாமல் வந்தது. வெகு நேரம் அழுதாள் வான்மதி. தான் அவனை காதலிக்கவில்லை என்று பொய்தானே சொல்லி இருக்கோம் என்று எண்ணினாள். ஆனால் அவன் மட்டும் தன்னிடம் தனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கும் விஷயத்தை மட்டும் மறைத்து விட்டானே, அது தவறுதானே. ஒருவேளை உண்மையை கூறியிருந்தால் வான்மதி அவனை விரும்பி இருக்க மாட்டாளோ? அத்தியாயம் 10. பிரிவிதான் முடிவென்று நினைத்தேன். ஆனால் முடியாத ஒன்றை எண்ணி நிமிர்ந்து நிற்கும் என்னை நினைத்தே வெட்கி போகும் என் நிலை உணர்வாயோ மன்னவனே. மாலையிட்ட நீயே பொய்த்து போனாயே. கேள்வியுடன் நிற்கிறேன், தருவாயா பதிலொன்று?
ஆமாம், நிச்சயம் மறுத்திருப்பாள் இந்த திருமணத்திற்கு. ஒருவேளை அவள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டாள் என்று தெரிந்துதான் மறைத்தானோ? மனம் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்தது. சதானந்தன் இந்த அளவுக்கு இறங்கிப் போவான் என்று தெரியாதே. கடவுளே! என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? என்று மனதிற்குள் அழுதாள். காலடியோசை கேட்டு நிமிர்ந்தாள். அம்மா, எனக்கு இந்த கணக்கு வரவே மாட்டேங்குது. நீங்க சொல்லிக் குடுங்களேன் ப்ளீஸ்மா என்று கெஞ்சிய திவ்யாவிடம் அவளால் முகம் திருப்ப முடியவில்லை. இதோ இப்படி போட வேண்டும் என்று அவளுக்கு அந்த கணக்கை சொல்லித் தந்தாள். தன் சிறுவயது ஞாபகங்கள் அவளுக்குள் வந்து போனது. தன் அம்மா இல்லாமல் தான் வளர்ந்த நாட்களை எண்ணினாள். திவ்யாவின் மேல் அவளையும் அறியாமல் அன்பு ஊற்றுபோல் பெருகியது. தன் சித்தி தன்னருகில் உட்கார்ந்து இதைப் போல தனக்கு என்றாவது ஒரு நாளாவது சொல்லிக் கொடுத்திருப்பாளா? இல்லை, இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சதானந்தன் கூட சொன்னானே, உன் சித்தியிடம் உண்மை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டுத்தான் உன்னை மணந்தேன் என்று. ஏன் சித்தி என்னிடம் சொல்லவில்லை? அந்த அளவுக்கா நான் வேற்று மனுஷியாகி விட்டேன்? மனம் அழுது புலம்பியது. தாங்க முடியவில்லை என்று நினைக்கையில் டெலிபோனில் ஏன் சித்தி என்னிடம் இதை முன்பே சொல்லவில்லை என்றாள். அதற்கு தேவகி, இதோ பார் வான்மதி, திருமணம் ஒன்றும் நீ நினைப்பது போல் சாதாரண விஷயமல்ல. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை மணந்து கொள்கிறேன் என்றார் சதானந்தன். மிகப்பெரிய பணக்காரர், இரண்டாம் தாரம் என்பதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியவில்லை. அப்படி நான் நினைத்திருந்தால் உன் அப்பாவை மணந்து உனக்கு தாயாகி உன்னை வளர்த்திருக்க முடியுமா சொல்லு? ஒரு குழந்தை இருக்கிறது என்றார். நீ அக்குழந்தைக்கு தாயாய் இருந்து விட்டு போவது உனக்கொன்றும் சௌகரிய குறைச்சல் இல்லையே. உன் நிலையை நினைத்து நீ தவறான முடிவு எடுக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன் என்று போனை வைத்து விட்டாள். அழுகை ஆறாக பெருகியது வான்மதிக்கு. முதன் முதலாய் இறந்து போன தன் தாயை நினைத்து அழுதாள். அம்மா, நீ இருந்திருந்தால் சித்தி போல் பேசியிருக்க மாட்டாய் அல்லவா என்று மனதிற்குள் பேசினாள். என்ன முடிவெடுப்பது? குழம்பினாள் வான்மதி. நிச்சயம் இனி அவனுடன் சேர்ந்து வாழ்வது நடக்காத காரியம். அவள் அப்படி அவனிடம் பேசிவிட்ட பிறகு இனி முகம் பார்த்து பேசுவது என்பது சிரமம்தான். பிரிவுதான் இதற்கு வழி என்று முடிவெடுத்தாள். அவள் முடிவை அவனிடம் சொன்னபோது அவன் அவளை ஆழ்ந்து நோக்கினான். நீ நீ நிஜமாகத்தான், அதுவும் தெளிவாகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாய் அல்லவா என்றான். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு பொய் சொல்லி பழக்கமில்லை என்றாள் அவள். முகமிருக அவன், புரிகிறது, நீ உன் துணிகளை எல்லாம் பேக் செய்து கொள், உன்னை கொண்டு விட்டு விடுகிறேன் என்றான். எங்கே என்றவளை கேள்வியுடன் நோக்கினான் அவன். அவள், எனக்கு ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் வேண்டும், பிறகு ஒரு நல்ல வேலையும் கூட என்றாள். வியப்புடன் அவளை ஏறிட்டவனை, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? சொல்லாமல் வேறு எங்கேனும் ஓடி ஒளிந்து கொள்ளும் பழக்கமெல்லாம் எனக்கில்லை. தப்பு செய்தவர் நீங்கள். நான் ஏன் மறைய வேண்டும்? சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என்னும் போது விலகி விடுவது மேலல்லவா? அதனால்தான் என்றாள். சற்று நேரம் அவனிடத்தில் அமைதி நிலவியது. வேலை என்றால் என் கம்பெனியில் பார்க்கலாம் இல்லையா? உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். ஆனால் நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நம்மிடையே இருக்கும் பிரச்சனை அலுவலகத்தில் வெளி உலகுக்கு தெரிய வேண்டாமே என்றான். அப்பாவுக்கும் கூட என்றால் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? திருமணமாகி ஒரு வாரம் கூட முடியவில்லை. அதற்குள் நம்மிடையே பிரிவு என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை அவர்களுக்கு இல்லை என்றான் அவன். அத்தியாயம் 11. கண்ணே உன்னுள் இருப்பது நானென்று எண்ணியிருந்த நாட்களெல்லாம் பன்னீர் புஷ்பமாய் பட காட்சிகளாய் விரியும் மனதிற்கு மகிழ்ச்சியே நீதானென்று தெரிந்ததால் உன் பிரிவை எண்ணி வருந்தும் உள்ளம் உவர்ப்பான கண்ணீரில் கரைகிறதே. உணர்வாயா உயிரே? அவன் சொல்வதிலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அவள் வீட்டுக்கும் ஏன் சித்திக்கும் அப்பாவுக்கும் தெரிந்தால் கூட அவர்களால் அதை தாங்க முடியாது என்பதும் நிஜம்தானே. ஆனால் இப்படி ஒரே வீட்டிற்குள் பிரிந்து வாழ்வது என்பதும் சற்று தயங்கினாள் அவள். அவள் மனதை படித்தவனாய், என்னை நம்பு வான்மதி, உன் அனுமதி இல்லாமல் நான் உன்னிடம் உரிமை கொண்டாட மாட்டேன் என்றான். அப்படியென்றால் சரி, ஆனால் எனக்கு வேலை வேண்டும், அது நாளையே நடக்க வேண்டும் என்றாள். அவளையே கூர்ந்து நோக்கியவன் சிறிது நேரத்திற்கு பிறகு, நிச்சயம், நான் வீட்டில் சொல்லிவிடுகிறேன், நீ என்னுடன் காரிலேயே அலுவலகத்துக்கு வந்து விடலாம் என்றான். மனம் சூறாவளியாய் சுழன்றது. கடவுள் தன்னை மட்டும்தான் சோதிக்கின்றாரா, இல்லை எல்லோரையுமா? தெரியாமல் சற்று நேரம் கண்ணீரில் கரைந்தாள். சில நாட்களுக்கு முன்பு இந்த திருமணம் எவ்வளவு இனித்தது, ஆனால் இன்று கசக்கிறதே. இதுதான் வாழ்க்கையா? இனிப்பும் கசப்பும் மாறி மாறி வரும் நிலைதான் வாழ்க்கை என்றால் அவள் வாழ்வில் சதானந்தன் நிச்சயம் காணாமல் தான் போய்விடுவான். திவ்யாவை நினைத்தாள். மேலும் கண்ணீர் பெருகியது. எத்தனை அழகு, அறிவு இரண்டும் சேர்ந்த குழந்தை அவள். தாயை பறிகொடுத்தவள் என்றால் யாராவது நம்புவார்களா என்ன? ஆனால் அது அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான் என்று எண்ணினாள். சதானந்தன் கனைக்கும் ஓசை கேட்டது. இன்னும் இவன் போகவில்லையா? இங்குதான் நின்று கொண்டிருக்கிறானோ? அவள் கலங்கி நின்றது, அழுதது எல்லாவற்றையும் பார்த்திருப்பானோ? மனம் பதறியது. அவள் மனதை படித்தவனாய், என் பக்கத்து நியாயமென்று கொஞ்சம் இருக்கிறதல்லவா, அதையும் நீ காது கொடுத்து கேட்டால் நான் சற்று பாரம் இறங்கியவனாவேன் என்றான் அவன். அவள் முகம் கருத்தது. நோ, நான் நான் எதையும் கேட்க தயாராக இல்லை.
உங்கள் பொய்யை மறைக்க நீங்கள் புது புது காரணங்களை தேட வேண்டியதில்லை மிஸ்டர் சதானந்தன். நான் சொன்னது சொன்னதுதான். ஒருபோதும் மீண்டும் உங்களுடன் இணையும் எண்ணம் எனக்கில்லை என்றாள் வேறுபுறம் திரும்பிக் கொண்டு. இதுதான் உன்னுடைய தீர்க்கமான முடிவா? என்றான் சதானந்தன். ஆமாம், ஆமாம். இதுதான் என்னுடைய இறுதி முடிவும் கூட என்றாள் அவள். முகம் இறுக வெளியேறி சென்றது வலித்தாலும் அழுகை அடக்க முடியாமல் வந்தது. அவனுக்கு வலிக்கும்படி செய்து விட்டாயிற்று. இனி அவள் வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறிதான். அவனுடன் வாழ்ந்த இந்த 5 நாட்கள் போதுமா அவளுக்கு வாழ்நாள் முழுமைக்கும்? அந்த நினைவுகளுடனேயே வாழ்ந்து மடிந்து விடுவதா? எண்ணி எண்ணி கலங்கினாள் அவள். கலக்கம் கண்ணீராய் வெளிப்பட்டது. திவ்யாவின் அம்மா என்ற மழலைக் குரல் ஓசை அவளை உலுக்கியது. அவளால் சதானந்தனை விட்டு பிரிந்திருக்க முடியும். ஆனால் திவ்யா அவளிடம் பேசாமல் பாராமல் இருக்க முடியுமா? அவள் மனதை கல்லாக்கிக் கொண்டாலும் குழந்தை திவ்யா அவளை விட்டு எப்படி இருப்பாள்? மனம் பலவாறாய் எண்ணி குழம்பியது. முதலில் சதானந்தன் சொல்லியது போலவே அவளுக்கு அவன் கம்பெனியிலேயே வேலைக்கு ஏற்பாடு செய்தான். திருமணமாகி வெறும் 6-7 நாட்கள் தானே ஆகிறது. அதற்குள் ஏன் இப்போது வேலை என்ற கலைவாணியிடம், அதில்லையம்மா, வான்மதி வீட்டில் உட்கார்ந்திருக்க போர் அடிக்கிறது என்கிறாள். அதுதான் கம்பெனியில் அவளுக்கு என்று ஒரு வேலை போட்டு கொடுத்தால் எனக்கு அலுவலகத்தில் உதவி செய்தது போல் ஆகிவிடும் இல்லையா என்றான். நீ சொல்வதும் சரிதான் சதா. வான்மதியும் படித்திருக்கிறாள். உனக்கு உதவியாக இருக்கிறாள் என்பதால் எங்களுக்கும் மகிழ்ச்சியே. தாராளமாய் செல்லட்டும் என்றார் சிதம்பரம். பெற்றவர்களிடம் தங்கள் பிரிவு விஷயத்தை மறைக்க அவன் எவ்வளவு சிரமப்படுகிறான் என்பதை உணர்ந்தவளாய், படட்டும், என்னிடம் மறைத்து திருமணம் செய்யும் போது ஒன்றும் தெரியவில்லை, இப்போது மட்டும் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று எண்ணினாள். சதானந்தனுடன் ஒரே காரில் அலுவலகம் செல்லும் நாளும் வந்தது. அவளுக்கு அவன் கம்பெனியில் பிஏவாக பதவி வழங்கி இருந்தான். அவள் அந்த பதவியை வேண்டாம் என மறுத்ததால் அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த நிர்மலாவை அந்த பதவியில் அமர்த்திவிட்டு இவளுக்கு முக்கியமான ஃபைல்களை நிர்வகிக்கும் பொறுப்பினை கொடுத்தான். அத்தியாயம் 12. மழலை குரல் கேட்க மாதவம் புரிதல் வேண்டுமம்மா என்ற வார்த்தையின் பொருள் உள்ளத்தில் ஊற்றாய் பெருகியதே. என் அன்பில் நனைந்தவளே, மல்லிகை பூ போல் உன்னை வாரி அணைக்கிறேன் தாயுள்ளத்தோடு முத்தமழை பொழிய. நிர்மலா அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 7 வருடங்களாக பணிபுரிகிறாள். சதானந்தனுக்கு பிஏ என்றதும் அவளுக்கு மகிழ்ச்சி தலைகால் புரியவில்லை. முதலில் அந்த பதவி வழங்கப்பட்ட அவன் மனைவி வான்மதி அதை மறுத்த காரணம் வேறு அவள் மனதை குடைந்தது. ஏன் அவள் மறுத்தாள் என்ற காரணத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் நிர்மலாவின் லோஹித் சேலையும் அகன்ற முதுகை காட்டிக்கொண்டு நின்ற பிளவுஸ் மற்றும் அடர்த்தியான லிப்ஸ்டிக் என்று எதுவுமே அவளிடம் பிடிக்கவில்லை வான்மதிக்கு. ஆனால் பர்சனல் செக்ரட்டரி என்ற பேரில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்று அவள் அவன் அறைக்குள் இருந்து வெளிவருவதுதான் அவளால் பொறுக்க முடியாததாய் இருந்தது. இவன் என்ன மகா யோக்கியன் போல் பேசினானே, இன்று இந்த பிஏ உடன் இவ்வளவு நேரம் வேலைதானா அல்லது இவள் மனம் போன போக்கு நினைத்து திடுக்கிட்டாள். நானா நானா இவளுக்கு கீழ்த்தரமாக எண்ணுகிறேன்? இது தவறு அல்லவா? அந்த நிர்மலா இருக்கும் இடத்துக்கு அவள் அல்லவா முதலில் நியமிக்கப்பட்டாள். ஆனால் அவனுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்பது தெரிந்துதானே அவள் மறுத்தாள். பிறகு எதற்கு இந்த நினைப்பு? தன்னையே கோபித்தவளாய் அன்றைய வேலையை பார்க்கலானாள். ஆனால் அன்று மாலை அலுவலகம் முடிந்து அவனுடன் காரில் செல்கையில் அவள் இது பற்றி அவனுடன் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாள். அதற்கு வசதி செய்தாற்போல் அவனும் அவளிடம், நீ அந்த வேலையை மறுத்திருக்க வேண்டாமோ என்று தோன்றுகிறது என்றான். அந்த வேலையை நான் மறுத்த காரணமே வேறு. இருவரும் பிரிந்து வாழ்வது என்று நாம் முடிவெடுத்த பிறகு இந்த வேலை அதற்கு இடையூறாய் இருக்கும் என்பதால் தான் என்றாள் அவள். நீ சொல்லும் அர்த்தம் எனக்கு இன்னும் புரியவில்லை என்றான். மேலும் அவனே பேசினான். ஒருவேளை என்னை நீ நேருக்கு நேராக சந்திப்பதை தவிர்க்கிறாயோ என்று என்ன தோன்றுகிறது வான்மதி என்றான். அதுதான் உண்மை என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சதானந்தன் என்றாள் அவள். பார்வையை வெளிப்புறம் திருப்பினாள். கவனம் மீண்டும் மீண்டும் அந்த நிர்மலா மேலேயே வந்து நின்றது. அவள் அதிகப்படியான ஆடை அலங்காரம் மனதை என்னவோ செய்தது. சாருக்கு பிஏ ஆனதும் ஆடை அலங்காரம் எல்லாம் வெகு ஜோராய் இருக்கிறதடி என்றாள் கல்பனா. ரீனாவோ மிகவும் கவர்ச்சியாகவும் தானடி. பார்த்து நிர்மலா, சார் உன் மடியிலேயே மயங்கி விழுந்து விடப் போகிறார் என்றாள் அவள். அதற்கு அந்த நிர்மலா, சரிதான் போங்கடி, அப்படியே என்றாலும் பாக்கியமாக அல்லவா எண்ணுவேன் என்றாள் அவள். அந்த உரையாடலை கேட்டதிலிருந்து கூடை நெருப்பை அள்ளி உடம்பில் கொட்டியது போல் தகித்து போனாள் வான்மதி. சே, இவளும் பெண்தானா என்று மனம் அவளை சாடியது. ஆனால் இதை அவனிடம் எப்படி கேட்பது? ஒருவேளை தவறாக எடுத்துக்கொள்வானோ? எப்படி எடுத்துக்கொண்டால்தான் என்ன? கேட்டு விடுவதுதான் சரி என்று முடிவெடுத்தாள் அவள். அந்த நிர்மலாவின் ஆடையும் உதட்டுச் சாயமும் மிகவும் அதிகப்படிதான். அவள் வெகுநேரம் சென்ற பிறகு உங்கள் அறையை விட்டு வெளிவருவதுதான் ஒரு மாதிரி இருக்கிறது என்றாள். சட்டென வண்டியை பிரேக்கிட்டு நிறுத்தினான். வியப்புடன் அவளை பார்த்தவன், நீ சொன்னது எனக்கு புரியவில்லை என்றான். அவளும் அவனை நேராய் பார்த்த வண்ணம், இல்லை, அந்த நிர்மலாவின் அலங்காரமும் ஆடையும் அதிகப்படியோ என்று என்ன தோன்றுகிறது, அதனால் தான் கேட்டேன் என்றாள். அவளையே பார்த்த வண்ணம் புன்னகை தவழும் முகத்துடன் வண்டியை மீண்டும் ஸ்டார்ட் செய்தான். அவன் புன்னகை அவளுக்குள் சிறு கோபத்தையும் தோற்றுவித்தது. நான் நான் கேட்டது பற்றி நீங்கள் இன்னும்
பதில் சொல்லவில்லையே என்றாள் மீண்டும். என்னவென்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? என் அறையிலிருந்து நீண்ட நேரம் கழித்து அவள் வெளிவருவது உனக்கு பிடிக்கவில்லையா? அல்லது மற்றவர்கள் பார்வையில் அது தவறாக படுகிறது என்ற கவலையா? என்றான். நான் நான் அந்த அர்த்தத்தில் கேட்கவில்லை. அவள் பற்றிய பொதுவான பேச்சு கூட அலுவலகத்தில் நல்லதா இல்லை என்னும்போது என்று நிறுத்தியவளை உற்று நோக்கினான் சதானந்தன். என்னை பற்றிய கவலையும் அலுவலகம் பற்றிய உனது அக்கறையும் மகிழ்ச்சியே. ஆனால் இதற்கெல்லாம் இடம் தர வேண்டாம் என்றுதான் ஆரம்பத்தில் அந்த பொறுப்பை பதவியை உனக்கு அளித்தேன். ஆனால் மறுத்தது நீதானே என்றான் அவன். அத்தியாயம் 13. உன்னோடு நான் பேசும் காலங்கள் தந்தது வசந்தத்தை அல்ல, மாறாய் மனதின் பாரத்தை அதிகரிக்கும் வலுவாய் மாறிப் போனதே. சோகமே கதியென்று நினைத்த மனதிற்கு ஆறுதல் தேட வழியில்லையே, உணர்வாயா என்னவனே. அவன் அப்படி சொன்னது அவளுக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது. கடவுள் ஏன் அவளுக்கு மட்டும் இத்தனை பெரிய சோகத்தை தர வேண்டும்? திருமண கனவுகள் தொடங்கிய வேகத்திலேயே கருகிவிட்டதே என்று கண்கள் கலங்கியது அவளுக்கு. பழையனவற்றை அவனிடம் கேட்க மனம் துடித்தாலும் முடிந்து போன வாழ்க்கை இனி அவளுடையது என்றே நினைத்தாள் அவள். பழைய நிகழ்ச்சிகளை கேட்டு அதற்கு அவன் விளக்கம் கொடுத்து ஏன் அந்த சிரமம் என்றே தோன்றியது. அவனை வெறுத்த மனம் மீண்டும் அவனை ஏற்காது என்பது தனக்கு நிச்சயம் என்னும் போது அவனிடம் சுய விளக்கம் கேட்பது தேவையில்லாத ஒன்றாகவே எண்ணினாள் அவள். மேற்கொண்டு அவள் எதுவும் அவனிடம் பேசவில்லை. ஆனால் மனம் மட்டும் அன்றைய நிகழ்வை எண்ணி நொந்தது. தேவையில்லாமல் அவனிடம் நிர்மலா பற்றி பேசிவிட்டோமோ என்று எண்ணினாள். நினைக்க நினைக்க வாழ்வே வெறுத்தது. ச்சே, என்ன நினைப்பு இது! நானா இப்படியெல்லாம் எண்ணுகிறேன்? திருமணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதிதானே. எல்லாமே முடிந்து விட்டதைப் போல் ஏன் நினைக்க வேண்டும் என்று நினைக்கவும் செய்தாள். இப்படி தனியே உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் மனம் பலவாறு எண்ணி குழம்பத்தான் செய்யும் என்று நினைத்தவள் தோட்டத்தையாவது சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்றுதான் கிளம்பினாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அலுவலகம் இல்லை. சதானந்தன் திவ்யாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் மகளிடம் ஒட்டுதல் அதிகமாகவே காணப்பட்டது அவனிடம். அதில் வான்மதி தலையிடவில்லை. ஆதலால் புன்னகையுடன் விலகி விடுவாள். தோட்டத்திற்கு செல்வோம் என்று கிளம்பிச் சென்றாள். தோட்டத்தில் நடக்கும் போதே மனம் லேசானதைப் போல் ஒரு உணர்வு. இந்த மரம் செடி கொடிகளுக்கு இருக்கும் உண்மையும் அன்பும் கூட மனிதர்களுக்கு இல்லையே என்று எண்ணி நொந்தாள். இதமான காற்றை உள்வாங்கியவளாய் நடந்தவள் ராமு தாத்தாவின் குடிசை அருகே வந்தபோது கால்கள் தானாகவே நின்றது. ஊதுவத்தியின் வாசனை மூக்கை துளைத்தது. தாத்தா, தாத்தா, நான் வான்மதி வந்திருக்கேன் என்றாள். சின்னமாங்களா, இதோ வந்துட்டேம்மா என்று அவசரமாய் உள்ளே இருந்து வந்தார். நான் உள்ளே வரலாமா தாத்தா என்றவளிடம், என்னம்மா நீங்க, உங்க இடம், நீங்க கொடுத்த நிழல், என்னிடம் அனுமதி கேட்கிறீங்களே என்றவர் அவசரமாய் அங்கிருந்த பிளாஸ்டிக் சேரை தூசு தட்டி அவளை அமரச் சொன்னார். சுற்றுமுற்றும் பார்வையை சுழல விட்டவள் அங்கு மாட்டியிருந்த புகைப்படத்தை கண்டு திகைப்புடன் எழுந்து நின்று விட்டாள். இந்த படம், இது இது எப்படி இங்கே என்று எண்ணியவள் தன்னை அடக்கிக் கொண்டவாறு மீண்டும் அமர்ந்தாள். அவளிடம் வேறுபாட்டை உணர்ந்தவராய், இந்த புகைப்படத்தை இருப்பது என் ஒரே மகள் ரஞ்சனிதான் அம்மா. அதோ அது என் மனைவி வேலாயி. என் மகள் தங்கரதம் போல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு போய் சேர்ந்து விட்டாள். என் பேத்தி எப்படி இருக்கிறாளோன்னு தெரியலையேம்மா என்று கண் கலங்கினார். திகைப்பின் உச்சத்தில் இருந்த வான்மதியோ, ஏன் தாத்தா, நீங்கள் ஒருமுறை கூட உங்கள் பேத்தியை போய் பார்க்கவில்லையா என்றாள். பெருமூச்சு விட்டவாறு பேச ஆரம்பித்தார் ராமு தாத்தா. அம்மா, என் பொண்ணு ரஞ்சனி தங்கம்னா தங்கம், சுத்த தங்கம் தானம்மா. என் மருமகன் விரும்பித்தான் என் பொண்ணை திருமணம் செய்து கொண்டார். விரும்பி கேட்டுக்கொண்ட என் பொண்ணை மவராசன் ரொம்பவும் நல்லாத்தான் பாத்துக்கிட்டாரு. எனக்குன்னு கொஞ்சம் மிச்சம் இருந்த நிலத்தை வித்துத்தான் என் பொண்ணு ரஞ்சனிக்கு சீர் செய்தேன். மருமகன் வேண்டாம்னு தான் சொன்னார். ஆனால் என் மனசு கேட்கலம்மா. என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு நிறைவடைஞ்சிட்டேன். முழுகாம இருந்தவள் தாய் வீட்டுக்கு சீமந்தம் பார்க்க வரணும்னு கூப்பிட்டப்ப மறுத்திட்டா. எனக்கு அவரை விட்டு வர முடியாதுப்பான்னுட்டா. எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அவ விருப்பப்படியே இருக்கட்டும்னு வேலாயி அங்க போய் அவளுக்கு உடந்தையா இருந்தா. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லாதது கூட ஒரு காரணமா இருக்கும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். என் மக எத்தனை சந்தோஷமா இருந்தாலோ அத்தனையையும் எடுத்துக்கொண்டு குழந்தையையும் பெற்ற கையோடு போய் சேர்ந்து விட்டாள். குழந்தை பிறப்பதற்கு ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்கள். ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்றார்கள். குழந்தை தலை திரும்பி இருக்கிறது. ஏதாவது ஒரு உயிரைத்தான் காப்பாற்ற முடியும் என்று சொன்னார்கள். 2 உயிரும் வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினோம். டாக்டர்களும் அதற்காகத்தான் போராடினார்கள். ஆனால் நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்தை தேடி நாம் ஏன் கோவிலுக்கு செல்லப் போகிறோம்? விதி வலியது போலும். அதனால்தான் என் மகளை காலன் கொண்டு போய்விட்டான் என்று தேம்பி அழுதார். அவர் அழுகை அவளை கலங்கச் செய்தது. தாத்தா, அழாதீர்கள் ப்ளீஸ். எனக்கும் அழுகை வருகிறது என்றாள் வான்மதி. சட்டென கண்களை துடைத்துக் கொண்டார் ராமு தாத்தா. என் பேத்திக்கு மிஞ்சி போனால் உன் வயதுதானம்மா இருக்கும். அவள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் என் விருப்பம் என்றார் அவர். ஏன் தாத்தா, நீங்கள் உங்கள் பேத்தியை போய் பார்க்கவில்லையா என்றாள் மீண்டும் வான்மதி. இல்லை அம்மா, என் மருமகன் வேறு திருமணம் செய்து கொண்ட செய்தி அறிந்து நான் அங்கு செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன்.
மகளே போன பிறகு மருமகன் உறவு மட்டும் எதற்கு என்று என் மனம் நினைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் ஒரு நெடிய பெருமூச்சோடு. என்னை மட்டும் மறந்து விட்டீர்களே தாத்தா என்று உள்ளுக்குள் அழுதாள் வான்மதி. அவள் இரத்த உறவு இன்று கிடைத்த மகிழ்ச்சி மனம் பூராவும் நிரம்பியிருந்தது. ஆனால் அவளால் நான் தான் உங்கள் பேத்தி என்று வாய் திறந்து சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒன்று தடுத்தது. அன்று நிம்மதியாக உறங்கினாள் வான்மதி. அலுவலகம் வர முடியாதபடி மிகுந்த தலைவலியும் சோர்வும் இருப்பதால் இன்று எனக்கு விடுப்பு வேண்டும் என்றாள் அவனிடம். சரி, உன் உடம்புக்கு என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் வேண்டுமானால் நமது ஃபேமிலி டாக்டரை வரச் சொல்கிறேன் என்று கூறினான். மருத்துவர் வந்து சாதாரண தலைவலி காய்ச்சல் தான், 3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிவிடும் என்று கூறி மருந்து எழுதி கொடுத்துவிட்டு சென்றார். கலைவாணி மகனிடம் டெலிபோனில் மதியம் சற்று சீக்கிரம் வருமாறு கூறினார். மாத்திரை வாங்க வேண்டும் இல்லையா? மிகவும் கரிசனம்தான் மனைவி பேரில். முதல் மனைவியின் இறப்பையே தன்னிடம் மறைத்தவன் அல்லவா? மனம் மீண்டும் அவன் மீது கோபம் கொண்டது. எத்தனை முறை சமாதானம் கூறிக்கொண்டாலும் மன்னிக்க முடியாத தவறல்லவா அது? கண்களில் கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. மனம் இறந்து போன தன் தாயை எண்ணி கதறியது. அம்மா, நீ மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் எனக்கு ஏன் இந்த நிலை என்று மனதிற்குள்ளேயே கூறி அழுதாள். அவள் அழுகை அவனுக்குள் ஏதோ செய்திருக்க வேண்டும். அதனால்தான் அவளை பார்க்க வந்தவன் கண்களில் கண்ணீரை கண்டதும் அப்படியே நின்று விட்டான். அவனுக்குள் பிரளயமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. தான் செய்த தவறால் பாவம் அவள் அல்லவா பாடுபட்டு கொண்டிருக்கிறாள். மறைத்தது தன் தவறுதானே. தண்டனை அனுபவிப்பது அவளா என்று அவன் மனம் சுட்டது. சட்டென செல்லை எடுத்து அலுவலகம் இன்று வர முடியாது என்றும் மற்ற புரோகிராம் அனைத்தையும் கேன்சல் பண்ண சொன்னான். அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைத்த வண்ணம், சாரி வான்மதி, உன்னிடம் என்னை பற்றி மறைத்தது பெரும் தவறுதான். சாரிமா, மன்னிப்பாயா என்னை என்றான். அத்தியாயம் 14. எண்ணமும் செயலும் உன்னை சுற்றியே என்றால் கண்மணியே உணர்வாயா என்னை, நெஞ்சில் நிறைந்தவள் நீதான் என்று. உயிராய் இருப்பவளும் உணர்வில் கலந்தவளும் கண்ணீர் மழையில் நனைந்தால் கண்களும் உறங்குமோ உள்ளமும் மகிழுமோ? தன் கணவன் தன்னிடம் வந்து மன்னிப்பாயா என்னை என்று தன் தவறுக்காக வருந்துவது அவளை கண்ணீர் விடச் செய்தது. பொதுவாகவே வான்மதி கோபக்காரி அல்ல, மன்னிக்கும் மனோபாவம் கொண்டவள்தான். ஆனால் சதானந்தனை எப்படி அவள் வெறுத்து ஒதுக்குவாள்? அவனை காதலித்து மணந்தவள் அல்லவா? அவன் மேல் அவள் கொண்ட பாசம் நிலையானது, அழியாதது என்பதுதான் உண்மை. அவனை வெறுப்பது போல் நடித்தாலும் உள்ளுக்குள் அவன் வருகைக்காக அவனுக்காக மனம் ஏங்கத்தானே செய்கிறது. கண்மூடி சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். அவள் மனதை படித்தவனாய் சதானந்தன் பேச ஆரம்பித்தான். வான்மதி, காதல் என்பது ஒரு உன்னதமான உணர்வு. கல்லூரி முடித்த கையோடு காதலித்து மணந்தால் என்ன என்ற எண்ணம் என்னுள் எழத் தொடங்கிய உடனேயே அப்பா என்னிடம் திருமணம் பற்றி பேசினார். அந்த புகைப்படத்தையும் காட்டினார். அதிலிருந்த பெண் மிகவும் அழகாக இருந்தது. சட்டென என்னுள் ஒரு சிறு அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. அப்பாவிடம் காதல் திருமணம் என்று பேசவும் பயமாக இருந்தது. ஆனால் அது எல்லோர் வாழ்க்கையிலும் சரியாக அமைவதில்லை என்று அப்பா சொன்னபோது அந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். அந்த பெண் தாரிணி என் நினைவில் வந்து போனாள். நேரில் பெண் பார்க்க சென்ற போது நான் இன்னும் அதிர்ந்து போனேன். வெள்ளை வெளேர் என்று சினிமா நடிகை போல் அவ்வளவு அழகு. வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்த எனக்கு நடப்பது கனவா நிஜமா என்று கூட புரியாத நிலை. அவள் அளவுக்கு நான் நிறமில்லை என்றாலும் அவளுக்கு நான் மிகவும் பொருத்தமானவன் என்றே என் மனம் மகிழ்ந்தது. அவள் பெயர் மதுரதாரிணி. திருமண நாளுக்காக மனம் ஏங்கத் தொடங்கியதும் அப்போதுதான். நான் எதிர்பார்த்தபடி திருமண நாளும் வந்தது. தாரிணியின் வருகைக்காக நான் காத்திருக்க தொடங்கினேன். என் எதிர்பார்ப்பு ஆசை எல்லாமே நிராசையாக போகிறது என்பதை அறியாமல் அன்று நான் முதலிரவு அறையில் அவளுக்காக காத்திருக்க தொடங்கினேன். தாரிணி தேவதை போன்ற அழகுடன் வந்தாள். ஆனால் அவள் முகம் எல்லையில்லாத சோகத்துடன் இருந்ததைக் கண்டு நான் திகைத்தேன். சற்று நேரம் நிறுத்தி வெளியில் வெறித்தான் சதானந்தன். சதானந்தனின் பார்வை அவளை விழுங்குவது கண்டு மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மதுரதாரிணி. அவள் கண்கள் கலங்கி இருந்தது. சிவந்திருந்த அவள் விழிகள் கண்டு அவன் திகைத்தான். சிறு அதிர்ச்சியுடன், ஏன் ஏன் மதுரா, ஏன் அழுகிறாய் என்றான். என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன். உங்களை மணந்திருக்க கூடாது என்றாள். மீண்டும் அதிர்ச்சியுடன், என்ன சொல்கிறாய்? நீ எனக்கு புரியவில்லை என்றான் அவன். மதுரா சொல்லச் சொல்ல அவனுக்குள் கட்டி வைத்திருந்த கோட்டை சுக்கு நீராய் சிதறிப்போனது. மதுரா டேவிட்டை காதலித்தாள். இருவரும் வரம்பு மீறி பழகிய அதில் டேவிட்டின் குழந்தை மதுராவின் வயிற்றில் வளர்கிறது. இது அவளுக்கு மட்டுமே தெரிந்த செய்தி. வீட்டில் ஒத்துக்கொள்ளாததால் இருவருமே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர். இதில் டேவிட் வசதி வாய்ப்பில் சற்று பின்தங்கியவன். மதுரா தன்னை பெற்றவர்களிடம் போராடினாள். அந்த நேரத்தில் தான் சதானந்தன் அவளை பெண் பார்க்க வந்தான். மதுராவின் பெற்றவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். மகள் நல்ல இடத்தில் திருமணமாகி போகப் போகிறாள் என்று. திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் தங்களை உயிருடன் பார்க்க முடியாது என்று பேசவும் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. கண்ணீருடன் செய்வதறியாது நின்றவளுக்கு இடிபோல் வந்த செய்தி நிலைகுலையச் செய்தது. குடித்துவிட்டு வண்டியோட்டிய டேவிட் விபத்தில் உயிரிழந்தான் என்ற செய்திதான் அது. இதுதான் விதியா? ஐயோ கடவுளே! டேவிட், உனக்கா இந்த கதி?
இதற்கா என்னை காதலித்தாய் என்று கதறி அழுதாள். மதுராவின் பெற்றவர்கள் கூட ஒரு கணம் ஐயோ என்ன பரிதாபம், ஒருவேளை தங்கள் பெண்ணை திருமணம் செய்து இவன் அல்பாயுசில் போயிருந்தால் மதுராவின் வாழ்க்கை இந்நேரம் கேள்விக்குறிதானே என்று எண்ணி திகைத்தனர். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றும் எண்ணினர். அத்தியாயம் 15. அன்பே ஆருயிரே, என்னோடு சேர்ந்தவள் அமைதியின் இருப்பிடம் என்று எண்ணியிருந்த நினைவில் சூறாவளி வீசியது. விழிகள் வியப்பில் விரிந்தது. காரணம், அவளின் தினசரி வாழ்வின் நிதர்சனம் கண்டு வாழ்வின் மேடு பள்ளங்களை சரி செய்யும் சராசரி மனிதனாய் மாறிப்போனேன் நான். அதன் பிறகு நடைப்பிணமாய் இருந்த என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். என் வயிற்றில் டேவிட்டின் குழந்தை வளர்கிறது. என்னால் உங்களுக்கு மனைவியாக வாழ முடியாது. இந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிட்டு நானும் என் டேவிட்டின் இடத்திற்கு சென்று விடுவேன் என்றாள். சதானந்தன் அவள் சொன்னதை முழுமையாக கேட்டு அதிர்ந்தான். என்றாலும் அவனுக்கு மேற்கொண்டு என்ன முடிவு செய்வது என்று தெரியாமல் விழித்தான். ஆனால் அவனால் ஒன்று மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. இனி மதுராவுடன் அவன் தன் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று எண்ணப் போவதில்லை. கனவுகள் தவிடு பொடியாகி போன கவலையும் இப்படி இருவரின் வாழ்க்கையையும் பொடி பொடியாகி போகும்படி செய்த மதுராவின் பெற்றோர் மீதும் அவனுக்கு கோபம் வந்தது. இனி என்னால் உனக்கு எந்தவித தொந்தரவும் நேராது என்று அவன் அவளுக்கு வாக்குறுதி தந்தான். தன்னை பெற்றவர்களுக்கு இது பற்றி எதுவும் தெரிய வேண்டாம் என்றும் சொன்னான். பின்னாளில் அதுதான் அவன் செய்த தவறோ என்று எண்ணவும் செய்தான். மதுரா ஆரம்பத்தில் எந்தவித தொந்தரவும் பண்ணவில்லைதான். ஆனால் தன் நிலையை எண்ணி அவள் வேதனைப்பட்டு மன உளைச்சலுக்கு அதிகப்படியாய் கள்ளப்பட்டாள் என்பதுதான் உண்மை. அதன் காரணமாக சதானந்தன் மேல் காரணமில்லாமல் கோபப்பட்டு கத்த ஆரம்பித்தாள். அவளை எப்படி குணப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தான் சதானந்தன். வெளியில் அழைத்து சென்றால் ஓரளவு மன அழுத்தம் குறையும் என்று எண்ணினான். அலுவலக சம்பந்தமாய் பார்ட்டி என்று அழைத்து சென்றபோது அங்கு சத்தமாய் சிரித்து மற்றவருடன் சேர்ந்து கொட்டமடித்து எல்லோர் பார்வையையும் தன்புறம் திருப்பினாள். மற்றவர் முகம் சுழிக்கவும் செய்தனர். சதானந்தனுக்கு தான் மிகவும் தர்ம சங்கடமாகி வயிறு சற்றே மேடாகி தெரிய ஆரம்பித்தது. சதானந்தனின் பெற்றோர் தங்களுக்கு பேர குழந்தை வரப்போவதை எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர். மதுராவின் பெற்றோர்கள் அவளை பார்க்க வந்தபோது அவர்களை திட்டி அனுப்பினாள். இனி அவர்கள் அந்த வீட்டு வாசல் படியை மிதிக்க கூடாது என்று சொன்னபோது சதானந்தனின் பெற்றோர் கூட அதிர்ந்தனர். அவளை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சதானந்தன் சொல்லி இருந்ததால் அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாத நிலை. நாளாக நாளாக மதுராவின் சத்தம் வேகமானது. திடீர் திடீர் என்று அழ ஆரம்பித்தாள். வயிற்றை தொட்டு பார்த்து அழுவாள். இந்த குழந்தையை நான் கொன்று விடுவேன் என்றாள். அவன், மதுரா, இதோ பார், வீணாய் கண்டதையும் கற்பனை செய்து கொண்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாதே. குழந்தை என்ன பாவம் செய்தது? உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். ஊர் உலகத்துக்கு பொறுத்தவரை இந்த குழந்தைக்கு நான் தானே அப்பா என்றான். அவனையே உற்று பார்த்த மதுரா கடகடவென சிரிக்க ஆரம்பித்தாள். சட்டென சிரிப்பை நிறுத்தி அவனை பார்த்து, நீ என்ன அடி முட்டாளா? குழந்தைக்கு அப்பன் டேவிட் என்னும் போது இது எப்படி உன் குழந்தையாகும் என்றாள். அவன் திகைத்து விழிக்கவும், என்ன பார்க்கிறாய்? டேவிட் விட்டு விடுவார் என்றா நினைக்கிறாய்? அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுவது தவறுதானே? இது தெரியாத மடையனா நீ? சதானந்தனுக்கு முகம் இறுகியது. முட்டாள், மடையன், என்ன மாதிரி வார்த்தைகளை அவனை நோக்கி வீசுகிறாள்? அவன் கோபப்பட்டால் இவள் என்ன ஆவாள் என்று எண்ணினான். தன் நண்பன் சுதாகரனிடம் அழைத்துச் சென்றான். அவன் ஒரு மனோதத்துவ டாக்டர். அவளிடம் பேசிய பிறகு நண்பனிடம், சாரிடா சதா, நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிஸ்டரிடம். அதிகப்படியான மன அழுத்தம், மன உளைச்சல் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கு. தனக்குள் ஒரு உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் டேவிட் கணவனாக தெரிகிறான். நீ வில்லனாக தெரிய ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் சொல்லுகிறேன், நீ சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று என்றான் சுதாகரன் நண்பனிடம். சுதாகர், இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்றான் அவன். பின்னாளில் நான் பக்குவமாய் சொல்லிக் கொள்கிறேன் என்றான் சதானந்தன். டேய் சதா, நீ என் நண்பன்டா. என்னால் உனக்கு எந்த தர்ம சங்கடமும் வராது என்றான் சுதாகரன். அத்தியாயம் 16. உள்ளத்தின் உணர்வுகள் ஒருபோதும் பொய்த்துப் போவதில்லை. காதலும் அப்படித்தான் என்றெண்ணிய இதயத்துள் நிகழ்ந்தவை நிச்சயம் மறக்க முடியாத நிகழ்வாய் வாழ்நாள் முழுக்க என்னுள் இருந்து என்னை வேதனைப்படுத்துகிறது என்றால், கண்மணியே உணர்வாயா என்னை? சுதாகரன் சொன்னது போலவே செய்தான். சதானந்தனின் பெற்றவர்களிடம் அவன் அந்த குழந்தையின் ரகசியம் பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் மதுராதான் அடியோடு மாறிப்போனாள். பிரசவம் நெருங்க நெருங்க அவள் கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாள். பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணிய போது அவள் நிலை குறித்து டாக்டரிடம் விளக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. சுதாகரன் பணிபுரிந்த மருத்துவமனையிலேயே அவளுக்கு பிரசவத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான். வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான் சதானந்தன். ஐயோ பாவம் என்று அழுவதா, தன் வாழ்க்கை குறித்து அழுவதா, அல்லது குழந்தை பற்றிய எதிர்காலம் குறித்த கவலையும் சேர்ந்து கொண்டு அவனை நிலைகுலையச் செய்தது. அதைவிட கொடுமையான விஷயம், சதானந்தனின் பெற்றோர்கள் தங்கள் ஒரே மகனின் வாழ்க்கை பாழாகி போயிற்றே என்ற கவலையில் மூழ்கி போயிருந்தனர். தவறு செய்து விட்டோமா? நாமாக பார்த்த பெண் அவனுக்கு சரி வரவில்லையே என்று மனதிற்குள்ளேயே வேதனையில் உழன்று துடித்தனர். அவர்களை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் அவனும் தவித்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாற்போல் பிரசவம் முடிந்து மதுரா பிதற்ற ஆரம்பித்தாள்.
அவள் நிலை கண்டு பதறியவனாய், அவன் டாக்டர் ப்ளீஸ் அவளை எப்படியாவது குணப்படுத்தி விடுங்கள். குழந்தைக்கு அம்மா நிச்சயம் வேண்டும். எனக்கும் என் மனைவி வேண்டும் என்று கதறினான் சதானந்தன். அவனையும் அறியாமல் மதுரா அவன் மனதில் மனைவியாகி விட்டிருந்தாள். குழந்தை பிறந்த பிறகு, அவள் மனம் மாறிய பிறகு, எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்த பிறகு மறுமணம் செய்து கொண்டு வாழவில்லையா? அதுபோலத்தான் நீயும் மதுரா. டேவிட் உயிருடன் இல்லை என்னும் பட்சத்தில் நீ என்னை மணந்து கொண்டதில் தவறு ஏதும் இல்லை என்று அவன் அவளுக்கு புரிய வைக்கத்தான் எண்ணியிருந்தான். ஆனால் அதற்கு எல்லாம் சந்தர்ப்பம் தராமல் மதுரா இறந்து போனாள். ஜன்னி வைத்து விட்டது என்றார்கள். திடீரென கால்கள் வீங்க ஆரம்பித்து விட்டது. எதுவும் புரியவில்லை அவனுக்கு. சதானந்தனின் பெற்றோர் தான் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி அழுதனர். கடவுளே, என் மகனுக்காக இந்த நிலைமை, என் பேத்தியை தாயில்லாமல் செய்து விட்டாயே என்று அழுத அவர்களை தேற்ற அவன் மிகவும் சிரமப்பட வேண்டியதாயிற்று. அதன் பிறகு அவன் தன் வாழ்க்கைக்கு திவ்யா மட்டும் போதும் என்றுதான் இருந்தான். திவ்யாவின் ஒவ்வொரு வளர்ச்சியும் அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தந்தது. எக்காரணத்தை கொண்டும் திவ்யா பற்றிய ரகசியத்தை தன் பெற்றோர்களிடம் தெரிவிக்க கூடாது என்று நினைத்தான். அதை அவன் சுதாகரனிடம் சொன்னபோது அவன், உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது சதா என்றான். நண்பனிடம், இதுதான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டாயிற்று. இனி அந்த குழந்தை மட்டும் போதும் என் வாழ்க்கைக்கு சுதாகரன் என்றான் சதானந்தன். அன்று நான் என் நண்பனிடம் சொன்னது நிஜம்தான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னைக்கு உன்னை பார்த்தேனோ, என்னையும் அறியாமல் என்னுள் நீ நுழைந்து விட்டாய். உன்னை பற்றி நான் விசாரித்த போது நீ உன் சித்தியிடம் ஒரு கூண்டிக்கிளியாய் சிக்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. உன்னை எப்படியாவது உன் சித்தியிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்று எண்ணினேன். உன் சித்தி உன் சொத்துக்காகத்தான் உன்னை தன் வீட்டில் ஒருத்தியாய் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே உறவான அப்பாவையும் நீ வெறுத்து விடுவாய் என்று எண்ணினேன். அதனால்தான் உன் சித்தி பற்றிய உண்மையை உன்னிடம் மறைத்தேன். உன்னை மணந்து உன் முகத்தில் எந்நேரமும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். திவ்யா பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணிய போது அது ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறக்கப்பட வேண்டிய ஒன்று. உன் முந்தைய திருமணம் பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று என் அம்மா தடுத்து விட்டார்கள். அதுதான் உன் கோபத்திற்கு காரணம் என்றால் மன்னிப்பாயா என்னை என்றான் அவன். அத்தியாயம் 17. அன்பே, உன்னுள் இருக்கும் சோகம் அறியாமல் வார்த்தைகளால் குதறிய என்னை மன்னிப்பாயா மன்னவனே? சூழ்நிலைகள்தான் மனித வாழ்வின் யதார்த்தத்தை விழுங்கும் விடையென்று அறியாமல் போனேனே, ஏற்பாயா என்னை என்னவனே? சதானந்தன் தன் வாழ்வில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவளிடம் கொட்டிவிட்டான். கேட்ட வான்மதியோ திகைப்பின் உச்சத்துக்கே சென்று விட்டாள். சதானந்தனை அவள் தவறாக எண்ணிவிட்டாளே! கடவுளே! அவன் வாழ்க்கையே பலி வாங்கி விட்டாளே அந்த மதுரா! திவ்யாவை பற்றி நினைத்தபோது சதானந்தன் அவள் மனதில் பல மடங்கு உயர்ந்து நின்றான். தனக்கு பிறக்காத குழந்தை என்றாலும் அதை தன் குழந்தையாக எண்ணி அன்பு செலுத்துவோர் மிக மிக குறைவுதான். ஆனால் என்று அவள் மனம் வேறு எதையோ எண்ண ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை சதானந்தன் மதுராவை உயிருக்குயிராக காதலித்தானோ? அதனால் அவளை மறக்க முடியாமல் தவிக்கிறானோ என்று நினைக்கவும் செய்தாள். அவன் தன் கைகளை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னிப்பாயா கண்மணி என்று கேட்டபோது அவளால் கண்ணீர் விடுவதைத் தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவள் கண்ணீர் கண்டு அவன் என்ன நினைத்தானோ, சட்டென விலகி நின்றவன், சாரி வான்மதி, என்னால் உனக்கு சிரமம் என்று நினைத்தால் அதை சரி செய்ய முடியுமா என்று யோசிக்கிறேன். இனி என் வாழ்க்கையில் நடந்த முதல் திருமணம் பற்றி, திவ்யா பற்றி அனைத்தையும் சொல்லிவிட்டேன் உன்னிடம். இப்போது மட்டுமல்ல, எப்போதும் திவ்யா என் மகள் என்றுதான் சொல்வேன். என்னால் அவளை விட்டுத் தர முடியாது. உன்னால் திவ்யாவுக்கும் எந்தவித பிரச்சனையும் வராது என்றுதான் எண்ணுகிறேன். மற்றபடி நீ பழைய மாதிரியே இருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஏமாற்றவில்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் எனக்கு அது போதும் என்றவனை அவள் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. மனம் அவனை நினைத்து போராட்டமே செய்து கொண்டிருந்தது உள்ளுக்குள். இருந்தாலும் உண்மையை மறைத்தது தவறுதானே என்று அவள் மனம் வாதாடியது. மேலும் மேலும் அதையே நினைத்து குழம்பி தவிப்பதை விட நிம்மதியாய் படுத்து உறங்கலாமே என்று எண்ணி கண்ணை மூடினாள். மூடிய இமைக்குள் மீண்டும் மீண்டும் சதானந்தனே வந்து நின்றான். அவளால் உறங்க முடியவில்லை. நாளை காலை சித்தியின் வீட்டிற்கு சென்றால் என்ன என்று எண்ணினாள். பிறகு எப்போது அவள் உறங்கி போனாள் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் விடிந்து வெகுநேரம் ஆகியும் அசந்து உறங்கினாள் அவள். 2 முறை அவள் அறைக்கு வந்து பார்த்தவன், அவள் அசந்து உறங்குவது கண்டு அம்மாவிடம் அவளை எழுப்ப வேண்டாம் என்றான். அவளே எழுந்திருக்கும் போது எழட்டும் அம்மா, பாவம், என்னால் அவள் மிகுந்த துன்பப்படுகிறாள் என்றான். என்னடா சொல்கிறாய் என்றவனிடம், ஆமாம்மா, நேற்றிரவு என்னை பற்றிய உண்மைகளையெல்லாம், மதுரா பற்றி எல்லாம் அவளிடம் சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவள் விருப்பம். அம்மா, தயவு செய்து அவளிடம் என்னை பற்றி எந்தவித சமாதானமும் நீங்களோ அப்பாவோ செய்ய வேண்டாம் என்றான் அவன். என்மேல் அவளுக்கு உண்மையான அன்பும் காதலும் இருந்தால் நிச்சயம் அவள் என்னை விட்டு போக மாட்டாள். அதனால் அவள் முடிவை அறிவிக்கும் வரை சற்று நாம் அமைதி காப்பதுதான் சரியாகும் என்றான் அவன். அவன் சொல்வது 100க்கு 100 சரி என்றுதான் பட்டது கலைவாணி. உன் பேச்சுக்கு நாங்கள் என்று மறுப்பு சொல்லியிருக்கிறோம் சதா என்றாள் அவள். அம்மாவை நினைத்து பெருமிதப்பட்டவனாய் அலுவலகம் கிளம்பினான் அவன். வான்மதி எழுந்தபோது மணி 10 விட்டது. விடிந்து இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கிறோமா என்று எண்ணி வியந்தாள் அவள். இப்படி உறங்கி எத்தனை நாளாயிற்று? மனம் முந்தைய நிகழ்வுகளை அலசியது. குளித்து ரெடியாகி கலைவாணியிடம், அத்தை, நான் சித்தி வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்றாள். நீ தனியாகவா போகப் போகிறாய்?
இரும்மா, நான் சதாவை வரச் சொல்கிறேன் என்றாள். வான்மதி எதுவும் பேசாமல் இருக்கவே விரைந்து சென்று மகனுக்கு டெலிபோனில் செய்தி சொன்னாள். அரை மணி நேரத்தில் அங்கிருப்பேன் அம்மா என்றவன் சொன்னபடியே வந்தும் சேர்ந்தான். பளீர் என்ற அழகுடன் ரோஜா வண்ண மைசூர் சேலையில் தேவதை போல் ஜொலித்தாள் வான்மதி. பார்வையால் அவளை விழுங்கியவன் போகலாம் இல்லையா என்றான். என்ற பதிலோடு அந்த பெரிய பேக்கை எடுத்து கொண்டு வந்தவளை பார்த்து கேள்வியோடு நோக்கினான் அவன். அத்தியாயம் 18. அன்பே, உன்மேல் நான் கொண்ட காதல் காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் நிஜத்தின் சாரல் என்பதை அறியாமல் சென்றாயே. உன் பிரிவால் என்னை மறந்தேனே, இதயம் துடித்தேனே, நினைவில் நின்ற நீயே எல்லாமும் என்றால் வந்துவிடேன் மாலையிட்ட மங்கையே. அவன் பார்வை சென்ற இடம் நோக்கியவள் தலை கவிழ்ந்து நின்றாள். அவளையே ஆழமாய் பார்த்தவன், பை கனத்து இருக்கிறதே, உன் பயணம் எத்தனை நாள் என்று தெரிந்து கொள்ளலாம் இல்லையா என்றான் அவன். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்வதுதான் மரியாதைக்குரிய செயலாய் கருதுகிறேன் என்றான் அவன் இறுகிய குரலில். அவசரமாக 2, 3 நாட்களுக்கு மட்டும்தான் என்றவள், சித்தி தம்பி அப்பாவை எல்லாம் பார்க்க வேண்டும் போல் இருந்தது, அதனால்தான் என்றாள். ஓ என்றவன் மேலே எதுவும் பேசாமல் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தான். வழிநெடுக எதுவும் பேசாமல் வந்தது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. ஆனாலும் அவனிடம் பேசுவதற்கு என்னவோ மனம் இடம் தரவில்லை. வீட்டிற்கு வந்ததும் மாமனார் மட்டுமே அவனை வரவேற்றார். நடேசனுக்கு மருமகனை நினைத்து பெருமிதமே. நேர்மையான முறையில் பெண் கேட்டு மணந்து கொண்டானே, எத்தனை பேர் இப்படி இருப்பார்கள் என்று எண்ணுவார். விஜயன், அம்மா ஆபீஸ் போயிருக்கிறார்கள் மாமா என்றான். பரவாயில்லை விஜயன், உன் அக்கா உன்னை பார்க்க வேண்டும் என்றால் 2 நாட்கள் தங்கிவிட்டு வருகிறேன் என்றாள். அவளை பிரிந்து இருப்பது எனக்கு சிரமம்தான் என்றாலும் மனைவியின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதானே. நல்ல கணவனுக்கு அழகு, அதுதான் அழைத்து வந்து விட்டேன் என்றான் சதானந்தன் சிரித்தபடி. வான்மதிக்கு வெட்கத்தில் அதிகப்படியான சிவந்த முகத்தை தலைகுனிந்தபடி மறைக்க வேண்டியதாயிற்று. அவள் தடுமாறுவது கண்டு மேலும் நகைத்தான் அவன். விஜயன் வேறு தன் பங்குக்கு என்று, அக்கா மட்டும் என்ன மாமா, உங்களை பிரிந்து மகிழ்ச்சியாகவா இருப்பாள் என்று நினைக்கிறீர்கள்? பேசாமல் 2 நாட்கள் நீங்களும் இங்கேயே தங்கிவிடுங்களேன் என்றான். உன் பேச்சுக்கு மறுப்பு சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம் விஜயன், கம்பெனியில் அதிகப்படியான வேலைதான். 2 நாட்கள் இங்கிருந்தால் அந்த வேலைகள் தேங்கிவிடும்பா. உன் அக்கா இங்கு இருக்கட்டும், நான் 2 நாட்கள் கழித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு போனான் சதானந்தன். அவன் சென்ற பிறகு தன் அறைக்கு சென்றவள் கட்டிலில் படுத்து வெகு நேரம் அழுதாள். அவன் மேல் அவள் அன்பு இல்லாதது போல் நடிக்கிறாளே தவிர தன் மனதில் இருந்து அவனை தூக்கி எறிய முடியுமா அவளால்? அவள் உயிரோடு கலந்துவிட்ட அவனை அவளால் எப்படி மறக்க முடியும்? திருமணமான அந்த 7 நாட்களும் எத்தனை சந்தோஷம்! அந்த நாட்களை அவளால் மறக்க முடியுமா? தன் கணவன் எதையும் தன்னிடம் மறைக்கவில்லை என்ற நம்பிக்கையில் அவன் தோள் சாய்ந்து அவள் உறங்கிய நாட்கள், மிகவும் பாதுகாப்பாய் உணர்ந்த அவன் அணைப்பு, இது எதையுமே அவளால் மறக்க முடியவில்லையே. கண்ணீரால் தலையணை நனைந்தது. மறுநாள் தன் தோழி பாரிஜாதத்திடம் பேசினாள். இவளை பார்க்க அவளும் வந்தாள் வீட்டிற்கு. என்னடி முகம் அழுதழுது வீங்கி இருக்கிறது என்றால் இவளை பார்த்து திடுக்கிட்டவளாய். அதெல்லாம் ஒன்றுமில்லையடி என்றவளை உற்று பார்த்த பாரிஜாதம், இதோ பாரடி வான்மதி, நான் உன் தோழி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? சதானந்தனை நீ காதலித்துதானே மணந்தாய், இருவருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்றாள் அவள். சேச்சே, அதெல்லாம் ஒன்றுமில்லையடி என்றவள் நெஞ்சு கரித்து வாந்தி வரவே வாஷ்பேஷனை நோக்கி ஓடினாள். ஏய் வான்மதி, என்னவாயிச்சுடி என்று பாரிஜாதமும் பதறியவளாய் அவள் தலைபிடித்து நின்றிருந்தாள். மூச்சு வாங்க வாந்தி எடுத்தவள் தலை சுற்றவே அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த தேவகியோ எந்தவித பதற்றமும் இல்லாமல், நாள் தள்ளி போயிச்சா வான்மதி என்றாள். சட்டென காரணம் புரிந்தவளா எழுந்து நின்றாள் வான்மதி. இது இது அந்த வாந்தியோ? அப்படி என்றால் சதானந்தனின் குழந்தை என் வயிற்றில் வளர்கிறதா? நம்ப முடியாமல் தாயை பார்த்தாள் அவள். அத்தியாயம் 19. மன்னவனே, என்னோடு கலந்துவிட்ட உன்னை தூக்கி எறிவேன் என்று நினைத்தாயோ? உண்மை உரைத்த உன்னை உதறிப்போக நினைத்தால் நியாயவாதி இல்லையே. நான் நீயாகும்போது நீ நான் அல்லவா? இனியும் தாமதம் வேண்டாம், வந்துவிடு, வாரி அணைத்துக்கொள். தேவிகை அவளை ஒரு லேடி டாக்டரிடம் அழைத்துச் சென்று உறுதிப்படுத்தி கொண்டாள். நீ கன்சீவ் ஆகி இருக்கிறாய், குழந்தை பேரு எல்லாருக்கும் கிடைத்து விடாது, கடவுள் தந்த வரமாக எண்ண வேண்டும் என்றார். தன் அறைக்குள் சென்று வயிற்றை தடவி பார்த்த அவளுக்கு மகிழ்ச்சியும் வியப்பும் சேர்ந்து கொண்டது. சதானந்தனுக்கு தெரியுமா? தேவகி சொல்லியிருப்பாளோ? நிச்சயம் சொல்லியிருப்பாள் என்று எண்ணினாள். ஆனால் இரவில் அவன் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது அவளுக்கு நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. வான்மதி உள்ளேதான் இருக்கிறாள் மாப்பிள்ளை. தேவகியின் குரல்தான். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வான்மதி. கதவை திறந்து கொண்டு வந்த சதானந்தன் கதவை தாழிடுவது தெரிந்தது. அவன் வருகை அறிந்து எழுந்து நின்றவளை அருகே வந்து அவள் முகம் நிமிர்த்தி கேட்டான் சதானந்தன், நிஜமா வான்மதி என்று. அவனாலும் நம்ப முடியவில்லைதான். பிரிவை பற்றிய எண்ணிய வேளையில் குழந்தை என்றால் அவனுக்கு கஷ்டம்தானே என்று எண்ணினாள் அவள். இது இது நானும் எதிர்பார்க்காததுதான் என்றாள் மெல்ல. மகிழ்ச்சியுடன் அவள் முகம் நோக்கியிருந்தவன் அவளில் பதிலால் முகமிருக, ஏன் இந்த குழந்தையை ஏற்பதில் உனக்கு ஏதேனும் வெறுப்பு கசப்பு என்றால் என்றவனை நேருக்கு நேராக நோக்கியவள், எனக்கு எனக்கு இந்த குழந்தை வேண்டும்.
ஏனென்றால், இது நான் உயிருக்குயிராக நேசித்த சதானந்தனின் குழந்தை. காதல் கணவனின் உயிர். இந்த குழந்தையை பெற்றெடுக்க நான் தவம் பண்ணியிருக்க வேண்டும்" என்றாள் அவள். அவன் கண்கள் பளிச்சிட்டது. அவளைப் பார்த்து, "வான்மதி, நீ நீ சொல்வது எல்லாம் நிஜம்தானே?" என்றான். "நிஜம்தான். 100% நிஜமேதான். ஆனால் அந்த சதானந்தன் இன்று இல்லை. இப்போது இருப்பது பொய்யாகிப் போன சதானந்தன். அதனால்" என்று நிறுத்தியவளைப் பார்த்து, முகம் மாற, "அதனால்?" என்றான் அவன். "என் வாழ்க்கைக்கு இனி இந்த குழந்தை மட்டும் போதும் என்று நினைக்கிறேன்" என்றாள் அவள். "அப்படியென்றால் உனக்கு நான் வேண்டாம், திவ்யாவும் வேண்டாம். அப்படித்தானே?" என்றான் அவன். திவ்யா திவ்யா பற்றி அவள் யோசிக்கவில்லையே. கடவுளே! திவ்யாவை அவள் எப்படி மறந்தாள்? அவளைப் பிரிந்து இருக்க முடியுமா அவளால்? மனம் குழம்பித் தவித்தது. கண்ணீர் பெருகியது. "இனி உன் முடிவில் மாற்றமில்லை என்று புரிகிறது வான்மதி. என்னையும் திவ்யாவையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே என்னால் உன்னையும் உன் வயிற்றில் வளரும் நம் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இனி இங்கு இருப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணுகிறேன். வருகிறேன்" என்று கூறி கிளம்பிச் சென்று விட்டான். அவன் போகும்போது யாரிடமும் சொல்லாமல் சென்றது மனதை உறுத்த தேவகி மகளிடம் வந்து நின்றாள். "உங்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை?" என்றாள். எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தவளிடம், "நீ வந்து 2 நாட்கள் முடிந்துவிட்டது என்றே நினைக்கிறேன். நாளை காலை நீ உன் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு கிளம்பலாம்" என்றாள் அவள். "எனக்கு யாருமில்லை என்று எண்ணிவிட்டீர்களோ சித்தி? என் அம்மா வழி தாத்தா இருக்கிறார்கள் சித்தி. அங்கு போய் இருந்து கொள்வேன். இதுவரை என்னை வளர்த்து ஆளாக்கி நான் காதலித்த சதானந்தனுக்கே என்னை மனம் புரிந்து கொடுத்ததற்கு நான் தான் சித்தி உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும்" என்றாள். "என் கடமையை நான் செய்தேன். உன் கடமை உணர்ந்தவளாய் நீ நடந்து கொண்டால் உனக்கும் நல்லது" என்று கூறிவிட்டு போனாள் தேவகி. வெகுநேரம் சிந்தனையில் ஆழ்ந்தாள் வான்மதி. சதானந்தன் சொன்னது மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வெகுநேரம் கழித்து உறங்கிப் போனாள் அவள். விடிந்ததும் சித்தி சொன்னது போலவே தன் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு ரெடியானாள். சதானந்தனுக்கு டெலிபோன் செய்தாள். "நான் தான் வான்மதி பேசுகிறேன். வீட்டிற்கு கிளம்பி நிற்கிறேன். வந்து அழைத்துப் போகிறீர்களா?" என்றாள். "இதோ வருகிறேன்" என்றான் அவன். அத்தியாயம் 20. "அன்பே, உன் மனம் மாறியது கண்டு மகிழ்ச்சியே. வானவில்லாய் உன் மலர்ச்சி கண்டு நெகிழ்ச்சியே. இனியும் உன்னோடு இணையும் காலங்கள் இன்பத்தின் சாரலாய் நினைவின் நிகழ்வாய் நெஞ்சில் நிறைந்திருக்கும் என்னவளே." பெட்டியோடு நிற்கும் மனைவியை பார்த்தவன் எதுவும் பேசாமல் வண்டியோட்டினான். மௌனத்தை கலைக்க விரும்பிய வான்மதியோ, "எனக்கு பசிக்கிறது சதானந்தன். வழியில் காலை உணவு சாப்பிடலாமா?" என்றாள். சட்டென திரும்பி பார்த்தவன் அவள் புன்னகை கண்டு திகைத்துப் போனான் ஒரு கணம். அவள் விரும்பியபடியே மிகவும் உயர்தரமான ஹோட்டலில் காலை உணவை இருவரும் முடித்துக்கொண்டு கிளம்பினார்கள். "இந்த 2 நாட்களில் திவ்யா என்னை கேட்டாளா?" என்றாள் வான்மதி. அவனிடம் பதில் இல்லை. "திவ்யா பற்றி கேட்கிறேனே" என்றாள் அவள். "திவ்யா மேல் இத்தனை அக்கறை உள்ளவள்தான் அவளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அம்மா வீட்டிற்கு போனாயா?" என்றான் அவன். அவளிடம் பதில் இல்லை. "சாரி" என்றாள் மெல்ல. "என்னாலும் திவ்யாவை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்பதுதான் உண்மை" என்றாள். "நான் சொன்னது பற்றி யோசித்தாயா வான்மதி?" என்றான் அவன். அவளிடம் மௌனமே பதிலாய் வந்தது. "எனக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும்" என்றார். "எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் வான்மதி. ஆனால் உன் முடிவு நல்ல முடிவாய் இருக்கட்டும்" என்றான் அவன். அதன் பிறகு அவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. திவ்யாவிற்கு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வரப்போகிறான் என்பதை அறிந்து அவள் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தாள். கலைவாணியும் சிதம்பரமும் மிகவும் மகிழ்ந்து போனார்கள். தங்கள் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதற்கு சான்று அல்லவா இது? அவர்கள் எல்லோரின் மகிழ்ச்சியும் கண்டு அவளுக்கு கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் தன் கணவனிடம் குழந்தை குறித்து பேசி மகிழ முடியவில்லை அவளால். இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி விழுந்திருக்கிறது. அந்த இடைவெளி குறைந்து அவர்களுக்குள் எப்போது அந்யோன்யம் அதிகரிக்கும் என்று தெரியவில்லை. அது நிகழ்ந்தால் மட்டுமே இருவரும் இணைபிரியாத தம்பதியர்கள் என்பதை அறிய முடியும். மீண்டும் அலுவலகம் கிளம்ப தயாரானாள் வான்மதி. "அவசியம் அலுவலகம் செல்லத்தான் வேண்டுமா வான்மதி?" என்ற கலைவாணியிடம், "ப்ளீஸ் அத்தை, எனக்கு வீட்டில் போர் அடிக்கிறது. அலுவலகம் சென்றால் அவருக்கு உதவியது போலவும் இருக்கும். எனக்கும் பொழுது போகும்" என்றார். கலைவாணி புன்னகையுடன் அவள் தலையை கோதியபடி, "உன் விருப்பம் அம்மா" என்று விட்டார். காரில் போகும்போது அவனிடம் அவள், "நான் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும்" என்றாள். "என்ன?" என்றவனிடம், "இல்லை, வந்து நான் நான் முன்பு நீங்கள் சொன்னீர்களே, அந்த பர்சனல் செக்ரட்டரி வேலை, அதையே செய்கிறேனே" என்றாள். சடாரென வண்டியை நிறுத்தியவன் அவளை திரும்பி விழுங்குவது போல பார்த்தான். அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தலை குனிந்தாள் வான்மதி. உதட்டோரம் அரும்பிய புன்னகையுடன், மனதில் தோன்றிய புதிய உற்சாகத்துடன் காரை அலுவலகம் நோக்கி செலுத்தினான் சதானந்தன். அவன் அறையிலேயே ஒரு ஓரமாய் டேபிள் சேர் போடப்பட்டு கழிப்பறையோடு இருக்கை தயாராய் இருந்தது. வியப்புடன் அவனை நோக்கியவரிடம், "டெலிபோன் செய்தேன், தயாராய் இருக்கும்" என்றான் அவன். சதானந்தனுக்கு மகிழ்ச்சியில் ஒன்று பிடிபடவில்லை. நிஜமாகவே வான்மதி என்னை ஏற்றுக்கொண்டாளா? இன்னும் அவனால் அவன் நம்ப முடியவில்லை. கேட்டு விடலாமா அவளிடம் என்று எண்ணினான். ஒருவேளை தான் அப்படி கேட்பதே அவளுக்கு வெறுப்பை வாரி இறைத்து விட்டால் என்ன செய்வது என்று எண்ணி அமைதியாக இருந்து விட்டான். அலுவலகம் முடிந்து மீண்டும் வீட்டிற்கு புறப்பட்ட போதுதான் அவள் மௌனம் கலைத்தாள். "நான் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டும்" என்றார். "என்ன வான்மதி? உன் மனதில் உள்ளதை கேட்டுவிடு. அதுதான் இருவருக்கும் நல்லது" என்றான் அவன். "நீங்கள் நீங்கள் மதுராவை காதலித்தீர்களா?" என்றாள் வான்மதி. சட்டென வண்டியை ஓரமாய் நிறுத்தினான் சதானந்தன். அவன் கைகள் இறுகுவது தெரிந்தது.
திவ்யா மதுராவின் வயிற்றில் இருப்பது தெரிந்தபோது அதிர்ந்தது உண்மைதான். அந்த குழந்தைக்கு டேவிட் தான் அப்பா என்றும், தான் அவனைத்தான் காதலிக்கிறேன் என்றும் அவள் சொன்னபோது, நான் ஒரு முழு மனிதனாக, மனிதாபிமுள்ள மனிதனாக மட்டுமே மாறிப்போனேன். என் மனதில் காதல் இல்லை. அவளை காக்க வேண்டும் என்ற கடமை மட்டுமே இருந்தது என்றான். அத்தியாயம் 21. அன்பே, இருவரும் இணைந்த இந்த நாளுக்காய் காத்திருந்தது காதலின் உண்மை தன்மைக்கு சான்றல்லவா? மனதின் சந்தேகங்கள் மறைந்த மகிழ்ச்சி. நிலவும் மதிமுகமாய் நீ மலர்ந்து சிரிப்பது 1000 நட்சத்திரங்களின் வெளிச்சக்காற்றின் ஒளி அல்லவா? அவளை காக்கும் கடமை தவிர வேறு எதுவும் என் மனதில் இல்லை என்று அவன் கூறவும், மேலும் அவள் எதுவும் அவனிடம் கேட்கவில்லை. வீட்டிற்கு சென்றவுடன் அவள் நேராய் சென்றது தோட்டத்திற்குத்தான். கலைவாணி சற்றே அதிசயத்துடன் அவளை பார்க்கவும், சதானந்தன், அம்மா, அவள் ராமு தாத்தாவை பார்க்கப் போகிறாள் என்றான். இருக்கும் ஒரே தாய் வழி உறவு அவர் அல்லவா, அதனால்தான் என்றான் புன்னகையுடன். கண்ணில் துளிர்த்த நீருடன், எப்படியோ சதா, நீ நலமுடன் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாகவும் கூட. அதுதான் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரும் என்றாள் கலைவாணி. ராமு தாத்தாவின் குடிசைக்கு வெளிப்புறம் இருந்து அவரை அழைத்தவள், அவர் வெளியே வந்து அவளை பார்த்து, அட சின்னம்மாவா, என்னம்மா, சொன்னால் நானே வந்திருப்பேனே என்றார். நான் சின்னம்மாவாய் வரவில்லை தாத்தா, உங்கள் பேத்தியாய் வந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்து தன் தாயின் படத்தின் முன்னால் நின்று கண்ணீருடன் வணங்கினாள் சிறு திகைப்புடன். என்னம்மா சொல்கிறாய்? நீ என் பேத்தியா என்றவரிடம் எல்லாவற்றையும் விவரித்தாள் அவள். நீ கொடுத்து வைத்தவள் அம்மா. சதானந்தனை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். உன்னை அவரிடம் சேர்த்தது இறைவனின் செயலே. இந்த தாத்தா இருக்கும் இடத்துக்கே கடவுள் உன்னை அழைத்து வந்து விட்டார் பார். அதைவிட மகிழ்ச்சி நீ உண்டாகியிருப்பது அல்லவா என்று கூறி மகிழ்ந்தார். சென்று வெகுநேரமாகியும் வரவில்லையே என்று அவளை தேடிக்கொண்டு வந்த சதானந்தனை கண்டவள் புன்னகையுடன், இருவரும் தாத்தாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோமே என்றாள். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தாத்தா என்று அவள் கூறவும், காலில் விழுந்த இருவரையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என என் செல்வங்கள் என்று வாழ்த்தினார் அவர். அன்றிரவு தங்கள் அறையில் அவனை பார்க்கச் சென்றபோது பால்கனியில் நின்று பால் நிலவின் அழகை பார்த்து கொண்டிருந்தான் சதானந்தன். அவன் மனம் பழைய நிகழ்வுகளில் லயித்திருந்தது. அவன் வாழ்க்கையில் மதுரா நுழைந்தது முதல் வான்மதி இன்று அவனை புரிந்து கொண்ட மனைவியாய் இருப்பது வரை அனைத்து நிகழ்ச்சிகளையும் அலசி பார்த்தபோது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வான்மதி மனம் மாறி தன்னையும் திவ்யாவையும் ஏற்றுக்கொள்வாள் என்று அவன் துளியளவும் நம்பவில்லை. ஆனால் அது நடந்தபோது அவனுக்கு மகிழ்ச்சி மனம் பூராவும் பெருகி வான்மதி மீது காதல் மேலும் கூடியது. வான்மதி எவ்வளவு நல்லவள்! எந்த பெண்ணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஆனால் தாய்மையின் உணர்வு தியாகம்தானே. அந்த தியாக உணர்வுடன் திவ்யாவை தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டாளே என்று எண்ணினாள். அத்தை இந்த பாலை அருந்தச் சொன்னார்கள் என்றவளிடம் சட்டென திரும்பி, இனி என் மனைவி சொன்னால் எதையும் தட்டப் போவதில்லை என்று கூறி கடகடவென்று பாலை அருந்தினான். புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தவளின் கன்னத்தில் தட்டி, ரொம்ப தேங்க்ஸ் வான்மதி, நீ மனம் மாறியதற்கு என்றான் அவன். நானும் உங்களிடம் சாரி சொல்ல வேண்டியிருக்கிறது சதா. உங்கள் மனம் வேதனை எதையும் அறியாமல் உண்மையை நீங்கள் என்னிடம் மறைத்து விட்டீர்களே என்ற ஆதங்கத்தில் உங்களை காயப்படுத்தியிருக்கிறேனே என்றாள். நீங்கள் என்ன பாடுபட்டிருப்பீர்கள் என்று புரிகிறது சதானந்தன் என்றாள் அவள். நீ சொல்வது நிஜம்தான் வான்மதி. பெண்களைக் கண்டாலே தூரம் நின்றது நிஜம்தான். உன்னை காணும் வரை என் மனதில் காதல் என்ற சொல்லை கசந்தது. ஆனால் நீ என்று தலை சரித்து பேசினாயோ அன்று முதல் உன்னை அருகில் வைத்து உன் கண்ணீர் துடைக்க வேண்டும் போல் ஒரு உணர்வு. காலம் முழுவதும் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். உன்னை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டேன். அதில் நீ ராமு தாத்தாவின் பேத்தி என்பதும் எனக்கு தெரிந்த செய்திதான். என்மேல் உனக்கும் காதல் இருக்கிறது என்பதை அறிந்து மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அதே மகிழ்ச்சி இன்றும் நிறைந்திருக்கிறது, ஏன் தெரியுமா என்றான். என் மனைவி சுயநலமில்லாதவள் என்பதால் என்றவனுக்கு புன்னகையுடன், உங்கள் மேல் நான் கொண்ட காதலால் உங்களை வெறுக்க முடியாமல் தவித்தது உண்மைதான். அம்மா வீட்டிற்கு போனது கூட யோசிக்கத்தானே தவிர உங்களை விட்டு பிரிய இல்லை சதா. எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சியையும் திகைப்பையும் தந்தது. எத்தனை வேதனைப்பட்டிருப்பீர்கள். திவ்யாவை மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எத்தனை பெரிய மனசு இருக்க வேண்டும் உங்களுக்கு என்று எண்ணி நான் வியந்து போனேன் சதா. அதைவிட இன்ப அதிர்ச்சியாய் குழந்தை உண்டான செய்தி என்னை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே அழைத்துச் சென்றது. நீங்கள் அன்று சொன்னீர்களே, என்னையும் திவ்யாவையும் நீ ஏற்றுக்கொண்டால் உன்னையும் குழந்தையையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று. என் கணவரின் மனம் அன்று தெள்ளத் தெளிவாய் புரிந்தது. இதோ இனி இந்த வான்மதி சதானந்தனின் மனம் புரிந்த மனைவி என்றாள் அவள். எல்லாம் புரிந்து தெளிந்து மனம் எத்தனை மகிழ்ச்சியாய் இருக்கிறது இருக்கிறது தெரியுமா வான்மதி என்றான் அவன். பால்கனியில் இருவரும் நின்று தோட்டத்தை பார்த்தனர். மலர்ந்து சிரிக்கும் பூக்களும் பறந்து செல்லும் பறவைகளும் தங்கள் கூட்டுக்குள் தஞ்சமடைந்த அமைதியையே தந்து கொண்டிருந்தது. மனைவியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவன் மீண்டும் தோட்டத்தை நோக்கி, எத்தனை அழகு என்றான். ஆமாம் என்றவளிடம், நான் தோட்டத்தை சொல்லவில்லையே என்று அவள் முகம் நிமிர்த்தியவன், இந்த பூவனத்து குயிலுக்கு அல்லவா அது சேரும் என்றவனை பார்த்து முகம் சிவக்க, நன்றாக பேச கற்றுக்கொண்டீர்களே என்றாள் வான்மதி. எல்லாம் இந்த வான்மதியிடம் இருந்து கற்றுக்கொண்டதுதானே என்றவனிடம் வெட்கத்துடன், இனி இது போன்ற பேச்சு வேண்டாமே என்றவளிடம், ஓ ஷியோர், இனி பேச்சு வேண்டாம் தான் இல்லையா என்றவனிடம், சீ போங்கள் என்று விலகி ஓட இருந்தவளை
எட்டிப் பிடித்தவனாய் எங்கே ஓடப் பார்க்கிறாய்? இனி அதெல்லாம் நடக்காது அன்பு மனைவியே என்றவாறு அவள் மதிமுகம் நோக்கிக் குனிந்தான் அவன். அவர்கள் மகிழ்ச்சிக்கு அடையாளமாய் பால் நிலா அவர்களை வாழ்த்தியது. பூவனக் குயிலின் ஓசை காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. நன்றி.